पदे सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमुनि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानि मन परम भागवतान् स्मरामि। श्री प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय। सकल साधुमुनि की जय। सिद्धिविनायक स्वामी जय। आंजनेय स्वामी जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्रीमद् भागवत भवन की जय। राम 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 कृष्ण राम 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 राम। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஷத்தில் நாம் ஏற்கனவே பார்த்துட்டு வரோம். கபில வாசுதேவருடைய உபதேசத்தை நாம் பார்த்துட்டு வரோம். அதை இது வரைக்கும் அப்படியே நம்ம பார்த்துட்டு வரோம். சகல ஜீவராசிகளிடத்திலும் நாம் பகவானை பார்க்க வேண்டும். எல்லாரும் ஹிருதயத்திலையும் பகவான் தான் குடிக்கொண்டிருக்கிறான் என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அதுதான் என்ன சொல்கிறார், தானமானாப்பியாம். அவர்கள் எப்படி பார்க்கணும், அதமாம் சர்வ பூதேஷு பூதாத்மானும் கிருத ஆலயம். நான் வசிக்கக்கூடிய ஆலயங்களாக பார்க்க வேண்டும் சகல ஜீவராசிகளையும். அது மட்டும் இல்லை, அவர்களை எப்படி நாம் மதிக்கணும்னா தானமானாப்பியாம். அவர்களுக்கு ஏதாவது பிடித்த பொருள்களை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தணும். அது தானங்கள். அவர்களுக்கு தானம் பண்ணுறதுனாலையோ அவர்களுக்கு எல்லா விதமான மரியாதை கொடுப்பதனாலேயோ அந்த ஜீவர்கள் சந்தோஷம் அடையும் போது பகவான் சந்தோஷம் அடைகிறான். அப்போ தானமானாப்பியம் விட்டு கொடுக்கறதுனால, மன்னிக்கிறதுனால, விட்டு கொடுக்கறதுனால, அவர்களுக்கு பிடித்த பொருள்களை நம்ம கொடுக்கறதுனால அந்த ஜீவன்களை நாம் வசப்படுத்த வேண்டும். எல்லாருமே பகவானுடைய ஆலயங்கள் என்று தெரிந்து கொண்டு அப்படி தானமானாப்பியம் அதுவும் மைத்திரி அவளை நட்புறவு பாராட்டி கொண்டு அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி அதன் மூலமாக நம்ம பகவானை வழிபடுறோமா, தெரிஞ்சே தெரியாமல் பகவானை நம்ம அவர்களிடத்தில் அன்பு காட்டுறதன் மூலமாக பகவான் சந்தோஷம் அடைகிறானா மற்ற ஜீவராசிகளத்திலையோ இல்லாட்டி மனுஷரிடத்துலையோ. அதான் சொல்கிறார், அர்ஹயே தானமானாப்பியம் மைத்ரியா அபிநேன சக்ஷுஷா. வேத மனப்பான்மை இல்லாமல் தான் பிறன் என்ற வேத மனப்பான்மை எல்லாம் பகவானுடைய அம்சங்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களையும் பாகவதர்களாக பார்த்து கொண்டு தன்னை போல அபிநேன சக்ஷுஷானா தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நமக்கு என்ன சுகதுக்கமோ அதே மாதிரி தானே அவங்களுக்கும் அந்த சுகதுக்கம் இருக்கும் அப்படின்னு பேத மனப்பான்மை இல்லாமல் அபிநேன சக்ஷுஷா அந்த பார்வை வேணுமா, அந்த பார்வை வேணுமா, அந்த பார்வையோடு மற்றவர்களை பார்க்கணுமா. நமக்கு பசி எடுக்குதுன்னா அவங்களுக்கும் அந்த பசி எடுக்குமே அப்படின்னு அந்த கருணை உள்ள ஹிருதயத்தில் பகவான் குடியிருப்பான். அப்போ அவர்களுக்கு என்னென்னா, அவர்களுக்கு ஏதாவது இப்போ நம்ம கையில் பொருள் நிறைய இருக்குது, அவங்க ஏழைப்பட்டவங்களாம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தானம் பண்ணலாமே, தப்பு இல்லையே. அப்படி கொடுத்தோம்னா அவங்களுடைய கஷ்டம் நீங்கும் இல்லையா. அது மாதிரி உதவி அதான் தானம் மானாப்பியம். அவர்கள் நல்ல மரியாதை எதிர்பார்க்குறாங்க நம்ம கையில். நம்மளை அவமதிக்க நம்ம என்னென்னா நம்ம ஏதாவது அவமதித்து பேசினா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மரியாதை எதிர்பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி தானே அவங்களும் மரியாதை எதிர்பார்ப்பாங்க. அப்போ நாம் அவர்களை நம்மளோட கீழ் நிலையில் இருக்கலாம், ஏழ்மையாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு எந்த விஷயத்துலையாவது நம்மளை விட தாழ்ந்தவர்களாக இருக்கலாம். அதனால் அவர்களை அவமதிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம உலகத்தில் நம்ம மரியாதை கொடுத்தா தான் நமக்கு மரியாதை கிடைக்கும். அப்படின்னும் போது நாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதான் இந்த நம்ம அபிநேன சக்ஷுஷான்றது தனக்கு எப்படி இப்போ நம்ம பசியாக இருக்க முடியுமா, அது மாதிரி மற்ற மனிதர்கள் பசியாக இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். அதான் தானம் கொடுக்கணும். அதுதான் இங்கே ஒரு பதம் போட்டிருக்கு, அபிநேன சக்ஷுஷான்னு ஒரு பதம் போட்டிருக்கு. அதுதான் தன்னை போல பிறரை எண்ண வேண்டும். அந்த பேத மனப்பான்மை இல்லாமல் அபிநேன பின்னம் இல்லாமல் பேத மனப்பான்மை தன்னை போலவே பிறரை எண்ண வேண்டும். அப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம்னா அப்போ அந்த ஹிருதயத்தில் இருக்கிற பகவான் சந்தோஷம் அடைகிறான். அதனால் அவர்களுக்கு நம்ம பண்ணுற உதவினால் அப்படின்னு நினைக்கணும். இதெல்லாம் சொல்கிறாருங்க.
அர்ஹயே தானமானாப்பியம் மைத்ரியா. அப்போது நம்ம யாருன்னா எதிரியாக இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ அனுகூலமாக இருக்குது. அவங்களுக்கு பலமாக இருக்கிறாங்க இல்லையா. நண்பனாக இருந்தால் நம்மளுக்கு பலமாக இருப்பாங்க. ஆனால் எதிரியாக இருந்தால் நம்மளுக்கு பலவீனமாக இருப்பாங்க இல்லையா. அது மாதிரி மைத்ரியானா நட்புறவு. அவர்களை நம்ம தன்னுடைய சகாக்களாக எல்லோரும் நம்மளுடைய உறவினர்கள், நமக்கு சொந்தமாக, நம்முடைய நண்பர்கள், இவங்களாம் நம்மை சார்ந்தவர்கள். அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்துட்டா ஜீவா அதமாம் சர்வபூதேஷு பூதாத்மானம் கிருதாலயம். அப்போ அவர்களுடைய நடமாடும் கோயில்களாகிய அந்த மனுஷர்களை எல்லாரும் ஹிருதயத்திலையும் பகவானை இப்படி பார்க்க ஆரம்பித்தோம்னா பகவான் சந்தோஷம் அடைகின்றான். எப்படி மக்களிடத்தில் பழகணுன்றதெல்லாம் இப்படி சொல்லியிருக்காரு பாருங்கள். இது போகட்டும். இது நம்ம சொல்ல மறந்துட்டேன் நேற்று இந்த ஸ்லோகத்தை. சரி, அதனால் இன்றைக்கி சொல்லணும்னு ஆசையாக இருந்தது சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா 30வது அத்தியாயத்தில் கொஞ்சம், அதாவது நம்மளுக்கு இல்லை, பக்தர்களுக்கு இல்லை, பக்தி மார்க்கத்தில் இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். பகவத் பக்தியில் பகவானை வழிபடாத துஷ்டர்களுடைய பரிதாப நிலை தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 30வது அத்தியாயத்தில் பார்த்தா நரக யாதனைகள்லாம் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே அவன் நரக யாதனைகள்லாம் அனுபவிக்கிறானா, அதெல்லாம் கூட சொல்கிறது. எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறான் ஒரு மனுஷன் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் புட்டு வைக்கிறார். இதில் நாம் கூட சில பேர் இருக்கலாம் இதில். ஏன்னா நிச்சயமாக நாம் இன்னும் உலகத்தை விட்டு நம்ம இன்னும் மோட்சம் அடைஞ்சு இல்லையே. பகவத் பக்தி பண்ணுறோம், பக்தி பண்ணின்னு இருக்கோம். ஆனால் இந்த பக்தி தீவிரப்படுத்துறதுக்கு இந்த வைராக்கியம் வேணும் கண்டிப்பாக. இந்த சம்சார தாபங்கள் தெரிஞ்சால் தான் இவ்வளோ நம்ம எப்படி நம்ம இந்த சம்சாரத்தில் ஏமாந்து போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் திருடமாக கிருஷ்ண இடத்துல பக்தி பண்ணுவோம் இல்லையா. அதனால் வைராக்கியம் கண்டிப்பாக வேணும். இந்த வைராக்கியம் அடைவதற்காக தான் இந்த அத்தியாயங்கள்லாம் கபில வாசுதேவர் மறக்காமல் சொல்கிறார். இதை நான் படிக்கிறேன், அப்படியே இதில் இருக்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எதுவும் தனியாலாம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, இதெல்லாம் நம்ம என்னடா இப்படி சொல்கிறாங்களே, ஐயோ இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது, நரக வேதனை இப்படிலாம் கஷ்டம்லாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்லாம் இதெல்லாம் நம்ம இது உண்மை. இதில் கூச்சப்படக்கூடாது. இதில் கூச்சப்பட்டால் நான் உண்மையை சொல்ல முடியாது. இதில் கூச்சப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையை சொல்லி தான் ஆகணும். நம்ம சம்சாரத்தில் அனுபவிக்கிற கஷ்டங்களை தான் அப்படியே போட்டிருக்கு. அதான் கபில வாசுதேவர் சொல்கிறார். இப்போ நம்ம என்னென்னா சப்தாக முறையில் உபன்யாசம் பண்ணுறோன்னா நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு போயிடலாம். நம்ம இருக்கிற பகவத் குணங்களை மட்டும் ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அது ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு போயிடலாம். அது பிறகு நம்ம மாயையில் விழுறோமே, அந்த மாயையில் விழாமல் இருக்கிறதுக்கு தான் வைராக்கியம் வேணும். வைராக்கியம் திருடமாக இருந்தால் தான் ஞானம் சித்திக்கும் இல்லையா. அதுக்காக தான் நம்மளுக்குள்ள வைராக்கியம் உண்டாகணுன்றதுக்காக தான். லோக விஷயத்துலையும் ஆசை வைப்பேன், பகவத் விஷயத்துலையும் ஆசை வைப்பேன். அது எப்படி நடக்கும்? கிழக்கு பக்கம் போவேன், நான் மேற்கு பக்கம் போகணும், அது நடக்கிற காரியமா கிடையாது. உலகத்தில் இருக்கணும், அதே சமயத்தில் மனசில் வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியத்தோடு கூடிய உலகத்தில் நீ இருந்தன்னா பற்று இல்லாமல் நீ எல்லாரோட குடும்பத்தில் இருக்கலாம். அதே சமயத்தில் பகவத் பக்தியை நம்ம செவ்வனே பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த வைராக்கியத்தை உண்டாக்குறதுக்காக தான் இந்த 30வது அத்தியாயத்தில் அப்படி சொல்லியிருக்காரு பயங்கரமாக. இதை நான் ஒளிவு மறைவு இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே சொல்கிறேன். ராம் ராம் ராம். அது 3 அத்தியாய கபில உவாச்ச தஸ்யைத ஜனோ நூனம் நாயம் வேதோர் விக்ரமம் கால்யமானோ அபிபலினோ வாயோரிவ கனாவலிஹி. அதாவது இந்த காலமானது, கால சுழற்சியானது நம்ம ஆயுசை எப்படி குறைச்சிட்டு போகிறது அப்படின்றத மக்கள் கவனிக்காமல் இருக்கிறாங்களாம். உரு விக்ரமம் சொல்கிறது அதிகமான பராக்கிரமம் உடைய காலம். அந்த காலத்தை யாரால், அது பயங்கரமான, அது பகவத் ஸ்வரூபம், அது கால சொருபியாக பகவான் இருக்கான். அந்த காலத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சுலபமாக வீணாக்கிறோமே, எவ்வளோ ஈஸியாக வீணாக்கிறோம். அந்த காலமானது எப்படின்னா ஒரு காற்றுனால் அடிக்கப்பட்ட மேகம் சிதறடிகிற மாதிரி நம்ம எத்தனையோ பேர் முழுங்கிடுச்சு. இந்த காலமானது எவ்வளோ பேர் ஆயுசை முழுங்கிடுச்சு. நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் போதே எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க. கொரோனாலாம் பார்த்தா எக்கச்சக்க பேர், லட்சக்கணக்கான பேர் போனாங்க. அப்போது காலம் எவ்வளோ பலிசு பார்த்தீங்களா, எவ்வளோ பலம் உடையது. ஆனால் அதை நம்ம கவனிக்கிறதே இல்லையா. அதை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். தஸ்ய ஜனோ நூனம் நாயம் வேதோரு விக்ரமம். அது தெரிஞ்சிக்க மாட்டாங்க. காலம் எவ்வளோ பராக்கிரமம் உடையதுன்னு தெரிஞ்சிக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. அதில் கால்யமானோ அபி பலினோ வாயோரிவ கனாவலிஹி.
நம்ம பார்த்தா அந்த மேகத்தை இருக்கிற இடம் தெரியாமல் இது ஒரு மூலையில் இருக்கும் ஒரு மேகம் பார்த்தா இன்னொரு மூலையில் இருக்கும், அடித்து தள்ளிடும் காற்றானது. அந்த காற்றினுடைய வேகத்தை அந்த மேகம்லாம் சிதறடிச்சிடும். அது மாதிரி அந்த காலத்தினுடைய வேகத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அந்த காலத்துக்கு வசப்பட்டவர்களாகிய நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பகவத் கிருஷ்ண பக்தி பண்ணுறதுல. அதனால் அப்படின்னு சொல்கிறார், சம்சாரத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்றது இங்கே சொல்கிறார். எம் எம் அர்த்தம் உபாதத்தே துக்கேன சுகஹேதவே தம் தம் துணோதி பகவான் புமான் சோச்சதி எத்கிருதே. ஒரு மனுஷன் வந்து தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, தன் தேகத்தை ரட்சிப்பதற்காக கடுமையாக உழைக்கிறான். கடுமையாக பணத்தை சம்பாதிக்க மன உளைச்சல், உடம்பு சரி, சில பேர் வந்து சொகுசாக வேலை செய்கிறாங்களே அப்படின்னு ஆஃபீஸ் மன உளைச்சல் இருக்குது. அதெல்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். என்ன பொய் சொல்லலாம் தப்பு இல்லை, ஏன்னா வேலை நடக்கணுமே, அதனால் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. பொய் சொல்லலாம் தப்பு இல்லை, சிரித்து பேசணும், பிடிக்கிறவங்களோ பிடிக்கலையா, வேலைக்கு பிடிக்கலனோட பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும். ஏன்னா நல்லா லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போது எதுக்காகனா அது பணத்துக்காக. அப்போ சொல்கிறார், எம் எம் அர்த்தம் உபாதத்தே துக்கேன சுகஹேதவே. யாருக்கு தான் பிடிச்சி வேலை செய்கிறாங்க நிறைய பேர் பார்த்தா சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்ச வேலை செய்கிறேன், வேறு வழி இல்லை, குடும்பம் நடத்தணும்ப்பா அப்படின்னு. எதுக்காகனா சுகஹேதவே, சுகத்துக்காக வாழ்க்கை நடத்தணுமே. அப்படி சாப்பாடு எப்படி சாப்பிட்றது? ஆனால் நீ சொத்துலாம் சேர்க்குற எதுக்காக? நான் சுகமாக வாழணுக்காக சொத்து சேர்க்குற, நிறைய சம்பாதிக்கிற சொத்து சேர்க்குற. அப்படிலாம் இருக்கும்போது நீ எதற்கெல்லாம் ஆசைப்படுறியோ அதை பகவான் என்ன பண்ணால் பிடிங்கிடுறானா. அப்போது உனக்கு என்னென்னா, சில பேருக்கு பார்த்தா தொழில் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிப்பாங்க, அது வந்து நம்முடைய நண்பர்களாலே ஏமாற்றப்படுவார்கள். இப்படி ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தரில் எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருக்கேன். நண்பர்களே ஏமாற்றுவாங்க. அது மாதிரி ஏமாற்றணுன்னு என்னென்னா இவனுக்கு தொழிலில் நஷ்டமாயிடும். அப்போது இவன் என்ன பண்ணால் கணத்தில் கை வச்சுன்னு உட்காந்துருவானோ. நம்ம எதெல்லாம் இப்போ நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு அவங்களுக்கு 1008 விஷயம் இருக்குது. இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், எவ்வளோ ஃபண்டு கட்டணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ கடன்கள் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணால் அதுக்காக பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு சேர்த்து வைக்கணும்னு பார்க்குறான். சொத்து சுகம்லாம் எதிர்காலத்துக்கு தன் பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து சேர்க்க வேணும், இவைகள்லாம் சேர்க்குறான் இல்லையா. அப்போ இவருடைய முயற்சியில் வந்து என்னென்னா தோல்வி அடைகிறான். எத்தனையோ விஷயத்தில் பார்த்தா தோல்வி அடையும் போது உடனே கணத்தில் கை வச்சு உட்காந்துறான், பெரிய கவலைப்படுறான். அதுதான் இங்கே சொல்கிறார், தம் தம் துணோதி பகவான் புமான் சோச்சதி எத்கிருதே. அப்போது எந்த பொருளை அடைவதற்காக கடினமாக, அதான் சொல்கிறார், துக்கேன சுகஹேதுவே. அந்த சுகத்தை அடையிறதுக்காக எந்த துக்கத்தையும் எந்த சிரமத்தையும் அப்படி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறானோ, சொத்துக்களை சேர்க்குறானோ மனைவி குழந்தைகளுக்காக, கடைசியில் அவைகள் வந்து இவன் மேலே வந்து அது அபகரிக்கப்படும் போதோ, அதை இழக்கும் போது, அது நஷ்டமாகும் போது பெரிய கவலையில் விழுறான். ஆனால் இது யார் பண்ணுறதுன்னா பகவான் தான் பண்ணுறாராம். பகவான் தான் உனக்கு வந்து அந்த பொருள் மேலே, அந்த சொத்து மேலே உள்ள பட்டுதல் உனக்கு விட்டு போகணுன்றதுக்காக பகவான் அதை பிடுங்குறான். நிறைய பேர் இந்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆமாம், நாம் சேர்த்து வச்ச பொருள்லாம் கைக்கும் வாய்க்குமே சரியாக இருக்குது, நம்ம எதாவது இழுத்து பிடிக்கணும் பார்த்தா இழுத்து பிடிக்க முடியல, எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்க முடியல, இல்லை எதாவது சேர்த்து வச்சுமோ ஏதோ நஷ்டமாயிடும், ஏதோ பிஸ்னஸில் லாஸ் ஆகிடும், எத்தனையோ விஷயம் இருக்குது இல்லையா, எப்படியோ இழக்கிறோம். அப்போ நம்ம யாரெல்லாம் நம்பினமோ அவங்களாம் கூட பார்த்தா நம்ம கை விட்டுருவாங்க. அப்போ எதுக்காகன்னா பகவான் செய்கிறானா இது. ஏன்னா நீ வைராக்கியம் அடையணும், அந்த பொருள் மேலே உள்ள பட்டுதலை விலகணும், அந்த குடும்பத்து மேலே உள்ள பட்டுதல் அதை விடணும் என்பதற்காக தான் பகவான் அதை இழக்கும்படி செய்கிறான். நீ எதை பிரியமாக ஆசைப்படுறியோ அந்த பொருளை உன்னை விட்டு விலகும்படி செய்கிறான். நான் பிரியமாக என் கூடவே இருக்குமே இந்த பொருள், இதெல்லாம் என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிரியமாக நான் பாதுகாத்தனே, அது என்னை விட்டு போயிடுச்சுன்னா அப்படி தான் போகும். பகவான் செய்கிறதான். அதனால் கணத்தில் கை வச்சு உட்காந்துடுறான். அதை தான் சொல்கிறார், தம் துனோதி பகவான் புமான் சோச்சதி ஏற்கிறதே. ஒரு புமான்னா ஒரு மனுஷன், பகவான் தான் துனோதி, பகவான் தான் அதை நீக்கிறானா. ஏன்னா நீ அதில் பட்டுதல் வந்துட்டால் என்னத்தை திரும்பி பார்க்க மாட்டியே, என் பக்திக்கு வர மாட்டியே அப்படின்றதுனால தான் அந்த சொத்துக்கள்லாம் பகவான் பிடுங்குறானா. பிடுங்கி என்னென்னா இவன் என்ன பண்ணுறான், பெரிய கவலையில் போய் விழுந்துடுறான். அப்பா நல்ல விஷயம். அதாவது சில பிரபுபாதா ஒரு பெரிய மருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். மருந்து வியாபாரம் பண்ணும்போது அந்த மருந்து கடையில் வந்து என்னென்னா ஆட்களை நியமிச்சிருக்கார். அந்த ஆட்களே வந்து என்னென்னா பணத்தெல்லாம் சுருட்டின்னு போயிட்டான், அந்த பொருள்கள்லாம் அபகரிச்சும் போயிட்டான். அதே மாதிரி 2-3 கடை இருந்தது, மருந்து கடை. அது மாதிரி வேலைக்காரர்களே வந்து அபகரிச்சும் போயிட்டாங்க பணத்தெல்லாம். அப்போது சில பிரபுபாதா பார்த்தார், நல்ல வியாபாரம், நல்ல பணக்கார்,
நல்ல பணம், நல்ல செல்வம், நல்ல வியாபாரம் ஆகுது, நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது. அப்படியேப்பட்ட கடையில் வந்து அந்த கடையில் வேலை செய்கிறவனே துரோகம் பண்ணிட்டான், ஏமாற்றிட்டு பணத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான். அப்போ பிரபுபாதாக்கள விஷயத்தை கேள்விப்பட்டவொடனே அவர் சிரித்தார். 2-3 கடை இருந்தது என்னன்னு தெரில, எல்லா வியாபாரமும் லாஸ் ஆகி போச்சு. அப்போ பகவான் நம்மளை பக்குவப்படுத்துகிறான். ஒன்றை வந்து நம்ம விட்டு போகும்படி செய்கிறான்னா அதுலேருந்து பகவான் செய்கிற செயல்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு அதன் மேலே உள்ள ஆசையை விடணுதுக்காக தான். அதற்கு பிறகு தான் அவர் சந்நியாசம் மேற்கொண்டார் ஸ்ரீல பிரபுபாதா. அதே மாதிரி மனைவியும் அனுகூலம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டு உடனே சந்நியாசம் மேற்கொண்டார். அது வந்து என்னென்னா, சில பேர் என்ன பண்ணாங்க, விட்டதை நான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பாடுபடுவாங்க. அது அப்போ இன்னும் துக்கத்தை அதிகமாக, அப்போது எந்த துக்கத்தினால கஷ்டத்தினால சிரமப்பட்டுண்டு அதை சேர்த்து வச்சியோ அது நம்ம பகவான் வந்து கருணையினால் நம்ம விட்டு பிடுங்குறான். பிடுங்கும்போது நான் பெருசாக கவலைப்படுறான். அப்போ என்ன பண்ணுறான், மறுபடியும் அதை முயற்சி பண்ணுறான். யார்? இது வந்து வைராக்கியம் ஆடினோன்னு நினைக்காதவன் மேலே ஆசைப்படுறதுனால முயற்சி பண்ணுறான். அப்போது எந்தெந்த முயற்சி பண்ணுறானோ தம் துனோதி, அந்தந்த முயற்சியை பகவான் கெடுக்கிறான். உனக்கு எத்தனை விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகுது யோசிச்சு பாருங்கள். எத்தனை பிஸ்னஸ் பண்ணுற, எத்தனை விஷயத்தில் நீ சம்பாதிக்கிற, என்னென்னவோ பண்ணுற, எப்படியாவது நீ வந்து பெரிய இதுவாக என்னன்னு பாரு, அதில் யாரோ ஒருத்தர் தான் சக்ஸஸ் ஆகிறாங்க, எல்லோரும் சக்ஸஸ் ஆக முடியல. என்னென்னவோ நான் இந்த பிரச்சனைலேருந்து நான் விடுபட்டுருவேன், இந்த கஷ்டம் என்னை வந்து விளையிடும் அப்படின்னு இவன் முயற்சி பண்ணுறான். அதுக்கு பகவான் தோல்வியை கொடுக்குறார். அதான் சொல்கிறார், தம் துனோதி, அவைகளை தோல்வி அடைய செய்கிறார் பகவான். அந்த பொருள்களை பிடிங்கிறார். அப்புறமா என்னென்னா பகவான் தான் பண்ணுறாராம். புமான் சோச்சதி ஏற்கிறதே, எந்த பொருள்னால் உலக விஷயங்களால் கவலைப்படுகின்றான். சோச்சதி ஏற்கிறதே, அந்த பொருளுக்காக கவலைப்படுறான், பெரிய நஷ்டம் அடைந்த மாதிரி. இதில் சந்தோஷப்படணும். ஸ்ரீல பிரபுபாதா நம்மள சந்தோஷம் அடைந்தார், சிரிச்சிட்டார், நல்லா சிரிச்சிட்டார். பகவான் பற்றி நம்ம கலந்து பிடுங்குறான். அவள் தான் இருக்கிற தொழிலை வந்து பிள்ளைகளுக்கு ஒப்படைச்சிட்டு அதுபாடு சன்னியாசம் மேற்கொண்டார். ஏன்னா மனைவியும் அனுகூலம் இல்லை, கிளம்பிட்டார் நேராக. நான் சன்னியாசம் போகிறேன்னா தாராளமாக போகணுன்னு சொல்லிட்டாங்க வீட்டில். சந்தோஷமாக கிளம்பி ஆள் தான் நேராக தாமூர் கோயில் வந்துட்டார். இங்கே பிருந்தாவனத்துக்கு வந்துட்டு அங்கே அனைவரதும் பகவான் நாமத்தை சொல்லிட்டு பாகவதம் எழுதிட்டு அப்புறமா பேக் டு காட் அப்படின்னு ஒரு பத்திரிகை எழுதி அதை டெல்லியில் போய் அவர் அப்படியே பிரச்சாரம் பண்ணார், பக்தி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். யாருக்குள்ள அவங்க அங்கே சன்னியாசம் யாருக்குள்ள தீட்சை எடுத்துனார் போல இருக்கு. அது அவருடைய வாழ்க்கை வரலாறில் வருது. அது மாதிரி பகவான் ஒன்று பிடுங்குறான்னா நம்ம நன்மைக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. யத் அத்ருவஸ்ய தேகஸ்ய சாணுபந்தஸ்ய துர்மதி துருவாணி மன்யதே மோகாத் கிரகக்ஷேத்திர வசூனிச்ச. இவெல்லாம் நித்தியமாக இருக்குன்னு நினச்சிட்டு தான் நாம் என்ன பண்ணுறோம், சொத்து சுகங்களை சேர்க்குறோம். மனைவி, குழந்தைகள், இவர்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக என்ன பண்ணுறோம். இதெல்லாம் அத்ருவஸ்ய நிலையற்றது, தேகஸ்ய இந்த உடம்பே நிலை இல்லாதது, இந்த உடம்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிலையானது. அப்போ அதில் பந்தப்படுறானா. அனுபந்தஸ்ய துர்மதிஹி, கெட்ட புத்தி படைத்தவனாகிய, ஞானம் இல்லாத புத்தி துர்மதி தான். அதான் குமதிம் அகரத்து ஆத்ம வித்யா அப்படின்ற பீஷ்மசாரி சொல்கிறார் இல்லையா. அவனுக்குள்ளே இருக்கிற கெட்ட புத்தி, இந்த சொந்த பந்தம்லாம் நிலையானதுன்னு நினைக்கிறேன் பத்தியா, அதுதான் கெட்ட புத்தி, அதான் குமதி. அதுதான் இங்கே என்ன சொல்கிற, துர்மதின்னு சொல்கிறார். அந்த கெட்ட புத்தி இருக்க பற்றியா, இவைகள்லாம் நித்தியமானவர்கள், இவரெல்லாம் நம்மளை காப்பாற்றிடுவாங்க, இவரை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்ற இந்த கெட்ட புத்தி இருக்க பற்றியா, அதனால் என்னன்னா பந்தப்படுறானா. அனுபந்தஸ்ய துர்மதிஹி, எதனா துருவாணி மன்யதே மோகாத்து, மோகத்தினால, மாயையினுடைய மோகத்தினால இந்த வீடு, இந்த க்ஷேத்திரம், இந்த ஊர், இந்த குடும்பம், இந்த வீடு, மனைவி, சொத்து சுகங்கள், இவைகள்லாம் துருவாணி மன்யதே நிலையானதாக நினைத்து கொள்கிறான் இவனுடைய கெட்ட புத்தினால். அவைகள்லாம் தன்னை விட்டு கைவிட்டு போகும்போது பெருசாக கவலைப்படுறான். சோச்சதி, இந்த புமான் சோச்சதி இருக்கிறது. ஆனால் பகவான் அவைகள்லாம் நீக்கிறதுனால உனக்குள்ள வைராக்கியம் உண்டாகிறது தான் பகவான் அப்படி பண்ணுறார் அப்படின்னு புரிஞ்சிக்க மாட்டேன்றான் அப்படி சொல்கிறார். அது சொல்ல துருவாணி வன்யதே மோகாத்து கிரகக்ஷேத்திர வசூனிச்ச, குடும்பம், இந்த ஊர், இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு போகிறான். இந்த தேகமே நித்தியம் இல்லை, ஆனால் அதில் ஒரு மோகமாக, அந்த மோகத்தை அவனால் விட முடியல. அப்படி இருக்கும்போது இவைகள் மேலே ஒரு பற்றுதல் வச்சுருந்தா நீ எங்கே பாகவதம் படிக்க போகிற, நீ கிருஷ்ண பக்தி எங்கே பண்ண போகிற, நீ ராம் பக்தி எங்கே பண்ண போகிற, நீ எங்கே நாமா சொல்ல போகிற. இவைகளை பார்த்துக்கிறதுக்குள்ளே, இவளை காப்பாற்றுறதுக்கே உனக்கு டைம் போதாதே.
இவைகளை இன்னும் சொத்துக்களை சேர்த்து நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கே உனக்கு வாழ்நாள் முழுவதும் போதாதே. அவைகளுக்காக உழைக்கிறவன் பாகவ தர்மத்தை எங்கே திரும்பி பார்க்க போகிறான்? இதில் பட்டுதல் உண்டு. அதான் அனுபந்தஸ்ய. அதில் வந்தப்படுறவன் எப்படி அது கிருஷ்ண பக்தி வர முடியாது. அதுக்காக தான் இதை சொல்கிறார். இதெல்லாம் அழியக்கூடிய விஷயத்துக்கு இப்படி பாடுபடுறான், அழியாத பகவானை தேடி வரமாட்டேன்றான். அதான் சொல்கிறார். ஜந்துர்வை பவ ஏதஸ்மின் யாம் யாம் யோனிம் அனுவிரஜேத்து தஸ்யாம் ச லபதே நிர்வதிம் ந விரஜ்யதே. அதாவது இந்த ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். எல்லாருமே எந்த யோனியிலிருந்து பிறந்தார்களோ அந்த யோனி சுகத்தை இவனால் விட முடியல. அந்த அசுத்தமான விஷயத்திலேருந்து தான் நீ பிறந்த. ஆனால் அந்த அசுத்தத்திலேயே உனக்கு காமம் அதிகமாக இருக்கே. அப்போது ஒரு தம்பதிகள் கணவன் மனைவி களங்கமான எண்ணத்தில் தான் சேர்றாங்க. காமத்தில் சேர்ந்தபோது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மட்டும் எப்படி களங்கமற்றதாக பிறக்கும்? அதுவும் நாளைக்கு பெரியவனானா அதே காம சுகத்தை தேடி தான் ஓடும் இல்லையா? அதை விட முடியாது அவனால். ஏன்னா அந்த எண்ணத்தில் தானே கணவன் மனைவியை சேர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த குழந்தை மட்டும் எப்படி களங்கமற்றதாக இருக்கும்? காமசுகம் வேண்டாததாக எப்படி இருக்கும்? அதுவும் நாளைக்கு பெரியவனானா அதுவும் கலங்கப்பட்ட இருதயத்தோடு என்ன பண்ணும்? அதுவும் ஒரு பெண்ணை தேடும். அதே மாதிரி பெண் ஆணை தேடுறான் இல்லையா? இப்படி தான் போகுது. அப்போது எந்த ஒரு யோனிலிருந்து நீ பிறந்தியோ அந்த காமசுகத்தை விடவே முடியாது. மறுபடியும் அதே சுகத்துக்கு ஆசைப்படணுமா? இது என்ன ஒரு முட்டாள்தனம்? அதுதான் இங்கே சொல்கிறார். ஜந்துர்வை பவ ஏதஸ்மின் யாம் யாம் யோனிம் அனுவிரஜேத்து தஸ்யாம் ந லபதே நிர்வதிம் ந விரஜ்யதே. அந்த காம சுகத்தை இவனால் விட முடியவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் தானே பிறந்த, மறுபடியும் அந்த சௌக்கியத்தையே விரும்புகிறியே. இது என்ன ஒரு அறியாமை. இது இந்த களங்கமான ஹிருதயத்தில் வைத்துக்கொண்டு நீ எப்படி கிருஷ்ண பக்தி, சுத்தமான கிருஷ்ண பக்தி நீ எப்படி பண்ண முடியும்? கிருஷ்ண பக்திக்கு எப்படி வர முடியும்? இதெல்லாம் வைராக்கியத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் இப்படி சொல்கிறாரு பாருங்கள். ஸ்லோகமாக அப்படியே சொல்கிறாரு பாருங்கள். அதான் சொல்கிறேன், இதெல்லாம் நரக சௌக்கியங்களாம். அதெல்லாம் நரகத்தை சொல்கிற. நரகஸ்தோ அபி தேகம் வை ந புமாஸ்தியக்தும் இச்சதி நாரக்கியம் நிர்வதோ சத்தியம் தேவமாயா விமோகிதா. பகவானுடைய மாயை பற்றியா? இந்த அசுத்தமான சுகம் கூட, அசுத்தமான இந்த காமசுகம் கூட என்னென்னா பெரிய என்னவோ உயர்ந்த சௌக்கியமாக நினச்சிட்டு அது இந்த தேகத்தை விட மனசே வரலையே அவனுக்கு. இந்த தேகத்தின் மேலே உள்ள பட்டுதலை விட மனசே வரமாட்டேன்ட்டு அந்நிய தேகத்தை விரும்புகிறான். ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ அந்த தேகத்தினுடைய சௌக்கியத்தை விரும்புகிறார்கள். அது நரக சௌக்கியம். அது அதே மாதிரி தான் நம்ம புல இன்பங்கள், மற்ற இன்பங்களும் அப்படி தான். நம்ம சாப்பாடு ருச்சியில், நாக்கு ருச்சி, நுகரதில், கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதெல்லாம் நரக சௌக்கியங்கள். இந்த புல இன்பங்கள்லாம், இந்த நரக சௌக்கியங்களே பகவானுடைய மாயினால், தேவமாயா விமோகிதா, தேவமாயினால் மயங்கப்பட்டு இவன் என்ன பண்ணால் இதையே பெருசாக நினைக்கிறான். இது பெரிய சௌக்கியம்னு நினைக்கிறான். அப்போ இது நரக சௌக்கியங்களாக யாருக்கு தெரியும்னா பாகவதர்களுக்கு தெரியும். பரம பாகவதர்கள் கிருஷ்ண பக்தி பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் பற்றி பேசினாவே அவங்களுக்கு இதெல்லாம் இது அருவருப்பானது. யமுனாச்சாரியார் அந்த காம எண்ணம் அவர்களுக்குள்ளே வரும்போது அந்த எண்ணத்து மேலே காலித்து போகிறான். ஏன்னா நான் உயர்ந்த சச்சிதானந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண சௌக்கியத்தில் நான் இருக்கும்போது இது மாதிரி எண்ணங்கள் வரலாமா, இது மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி உடனே அந்த எண்ணத்து மேலே உடனே காலித்து போகிறான். அந்த எண்ணத்தை கண்டிப்பாகிறான் மனசில். அப்படி இருப்பாங்க மகாத்மாக்கள். அப்போ இந்த அசுத்தமான சௌக்கியங்களை விரும்புவாங்களா? ஒரு பொழுது விரும்ப மாட்டாங்க. இது நரக சௌக்கியங்கள் அல்லவா? அப்படி தான் இங்கே கபில வாசுதேவர் சொல்கிறார், இது நரக சௌக்கியம் அப்படின்றார். நரகத்தில் இருந்து கூட சரி நாம் என்ன பண்ண, இந்த குடும்பம் சௌக்கியம், மனைவி, குழந்தைகள், இந்த இல்லற சௌக்கியங்களை பெருசாக விரும்புகிறான். இன்றைக்கி உனக்கு மோட்சண்டா வாடா அப்படின்னு சொன்னால் வருவானா? என் குடும்பத்தில் என் பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் செட்டில்மெண்ட் பண்ணல, என் மனைவிக்கு ஒரு ஆதரவாக நான் எதுவும் ஒரு சேர்த்து வைக்கல, எதுவும் பண்ணல, திடீர்னு இன்றைக்கி மோட்சத்துக்கு கூப்பிடுறேன், நான் எப்படி வர முடியும்? நான் வர முடியாதுன்னுவான். அப்போ நரகத்தில் இருந்து கூட இந்த தேகத்தை விட முடியாது, அவனால் விட முடியாது. அப்போது இதுக்கு ஒரு கதையே இருக்குது. இந்திரனோ யாரோ தெரில, ஏதோ ஒரு சாபத்தினால பன்றி பிறவி பிறந்தது. அந்த பன்றி பிறவியில்
மலத்தை சாப்பிட்டு கொண்டு அந்த பன்றி பிறவி இருந்தது. அவன் வந்து சொர்க்கலோகவாசி, ஒரு தேவன். அப்போ நாரதர் முதலானவர்லாம் கூப்பிட்றாங்க, அப்பா நீ இந்திரன்பா, நீ வந்து இது போல் சொர்க்கலோகவாசி, நீ வந்து இது மாதிரி மிருகமாக இருக்கிற, வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, இந்த சௌக்கியத்தை என்னால் விட முடியாது அப்படின்னு அந்த பன்றிகளுடைய குடும்பத்துலேயே அவனுக்கு சௌக்கியமாக இருக்கான். சொர்க்கலோகத்தை கூப்பிட்டா வரமாட்டேன்றான். அது மாதிரி இந்த இல்லற இன்பங்களில் ரமிக்கின்றவனுக்கு இந்த சௌக்கியத்தை விட முடியாது. அவ்வளோ லேசில் ந விரஜ்யதே அப்படின்னு சொல்கிறார். ந விரஜ்யதே நிர்வதிம், அந்த அந்த சுகத்தை தம் லபதே நிர்வதிம் ந விரஜ்யதே, அந்த சௌக்கியத்தை ஆனால் விட முடியல. அதனால் வந்து என்னென்னா நரகத்திலே வாசம் பண்ணாலும் அவனுக்கு வந்து அந்த தேகத்தை விட்டு வைகுண்டத்துக்கு போகலாம், பகவத் விஷயத்தை அடையலாம் அப்படின்னா அதை விட முடியாது அவனால் அப்படின்னு சொல்கிறார். அந்த தேகத்து மேலே அவ்வளோ அபிமானம் சொல்கிறார். அந்த தேக சௌக்கியங்களுக்காக அப்படி கடுமையாக பாடுபடுகின்றான் சொல்கிறார். நரகஸ்தோ அவி தேகம் வை ந புமாம் தியக்து மிச்சதி நாரக்கியம் நிர்வதோ சத்தியம் தேவமாயா விமுகம். அந்த சௌக்கியங்கள்லாம் சத்தியம்னு நினைக்கிறான், அதெல்லாம் நிலையானது சத்தியமானது அப்படின்னு நினச்சி தேவமாயால் மோகிக்கின்றான். இப்படி ஏமாந்து போகிறான் வாழ்க்கையில், கிருஷ்ண பக்திக்கு வராமல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நல்லா புரியும். நம்ம இதுக்கு உதாரணம் வந்து வெளியெலாம் போக வேண்டாம், பாகவதத்திலே இருக்குது உதாரணம். என்னென்னா புரரவஸ்னு ஒரு ராஜா. அந்த புரரவஸ் மகாராஜா ஊர்வசியினுடைய அழகில் மயங்கி அவள் பின்னாடியே சுற்றுறான். அவன் எப்படிப்பட்ட சக்கரவர்த்தி புரரவசு, சந்திரகுலத்தில் உதித்த பெரிய சக்கரவர்த்தி, மகாராஜா இல்லை சக்கரவர்த்தி, உலகாண்ட சக்கரவர்த்தி, அப்படியேப்பட்ட பெரிய மகாத்மா. அந்த புரரவசை வந்து பார்த்தா எல்லாரும் வந்து என்னென்னா உலகத்தில் எல்லாருக்கும் சக்கரவர்த்தி ஆச்சே, அப்போ மக்கள்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்களா? இது மாதிரி ஊர்வசி பின்னாடி சுற்றின்னு இருந்தால் மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கவன அதெல்லாம் கேர் பண்ணலையா. அந்த ஊர்வசி மேலே உள்ள மோகத்தினால அந்த ஊர்வசியே பின்தொடர்ந்து போனாராம். அப்போ அந்த ஊர்வசி சொல்கிறா, நான் உன்னை ஏமாத்துறேன்யா, நான் உன்னை ஏமாத்துறேன், என் அழகை காட்டி உன்னை ஏமாத்துறேன், புரியுதா? என்னிடத்தில் நீ விசுவாசம் வைக்கலாமா? வைக்கக்கூடாதுன்றா. 11வது ஸ்கந்தத்தில் வருது, நாங்கள் சொல்கிறதுலாம் பாருங்கள், அப்படியே போய் பாருங்கள். நான் உன்னை ஏமாத்துறேன், என் மேலே போய் விசுவாசம் வைக்கிறியே, நாங்களாம் தேவதாசிகள், எங்கள் இடத்துல போய் உன் விசுவாசம் வைக்காதுன்னு. இல்லை நீ தான் வேணும் அப்படின்னு அதுக்காக யாகம் கூட பண்ண தயாராகிட்டேனா. அவள் அடையிறதுக்காக அந்த லோகத்துக்கு, அவள் ஊர்வசி இருக்கிற லோகத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டேனா. அப்போ இந்த சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தை உதறி தள்ளிட்டான். அவர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்புமா இருக்குது இவனுக்கு புரரவசு ராஜான சக்கரவர்த்தினா, இவனுக்கு எல்லாம் மதிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க, எல்லா மக்களும் இவனை மேலே புகழாக இருக்காங்க. அப்படியேப்பட்ட தர்மாத்மாவன், நல்ல தர்ம ராஜ்யத்தை நடத்துகிறவன், புதனுடைய பிள்ளை. அப்படியேப்பட்ட கடைசியில் பார்த்தா என்னென்னா அந்த புரரவசு அந்த ஊர்வசியினுடைய மோகத்தினால மரியாதை இழந்தான், மானத்தை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான், ஊர்வசி பின்னாடியே போகிறான். ஏன்னா இங்கே சொல்கிறார், தான் சொல்கிறார், ஜந்துர்பை பவ ஏதஸ்மின் யாம் யாம் யோனிம் அணியம் பிரஜயத்து தஸ்யாம் ச லபதே நிர்வதியும் ந பிரஜ்யதே. அவளுடைய அந்த சௌக்கியத்தை விட விருப்பம் இல்லாததுனால நரகஸ்தோ அபிதேகம் பை ந புமாஸ் தியக்து மிச்சதி, அந்த சுகத்தை அவனால் விட விருப்ப முடியல. அந்த ஊர்வசி அவனால் துறக்க முடியல. எத்தனால் தேவமாயா விமோகிதா, பகவானுடைய மாயால் வஞ்சிக்கப்பட்டு. அவளே சொல்கிறான், நான் உன்னை ஏமாத்துறேன். இப்போது அவன் நாட்டை காக்கிற ராஜா சக்கரவர்த்தி, அவனை போய் ஏதோ ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி ஒரு 2 ஆடுகளை கொடுத்து, இந்த ஆடுகளை நீ தான் காப்பாற்றணும், இந்த ஆடுகள் என்னை விட்டு போச்சுன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன், கண்டிஷன் போடுறா. அப்படியேப்பட்டவளை போய் நீ வச்சு நீ எவ்வளோ நாள் வாழ முடியும்? அவள் நிலையற்றவளாச்சு, எப்போனா உன்னை விட்டு ஓடிப்படுவாளாச்சு. அப்படிப்பட்ட ஊர்வசி உடனே பார்த்தா இந்திரன் என்ன பண்ண, ஆடுகளை அபகரிச்சான், உடனே பின்னாடியே போயிட்டான் தேவலோகத்துக்கு. விட்டு போகிற அவள் இடத்துல போய் நீ விசுவாசம் வைக்கிறியே, என்ன ஒரு முட்டாள்தனம். அப்போது எப்போ வேணாலும் இதெல்லாம் நம்ம கால சில சௌக்கிய குறைவுகள் இருந்தால் இவர்கள் விட்டு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு அவரிடத்துல போய் விசுவாசம் வைக்கலாமா அந்த புரரவசு? அப்போ விசுவாசம் வைக்கிறான் காமினி. ஏன்னா அவள் சொல்கிறா, நான் உன்னை ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்கிறான், நான் உன்னை ஏமாத்துறேன், எங்களை விசுவாசம் வைக்காத, என்னை நம்பாத, நான் தேவலோக ஸ்திரீ, நான் அதனால் உங்களை நிரந்தரமாக வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறா. 11வது ஸ்கந்தத்தில் வருது, நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். ஆனாலும் இவன் என்ன பண்ணால், அவள் அழகாக இருக்காளே, அவளை விட முடியலையே அப்படின்னு அவளையே நினச்சி ஏங்கி நிற்கான். அதுக்காக ஸ்தாலியை கொண்டு போனான். அப்படி அவளிடத்துல மோகம் கொண்டு காலம் எப்படி கடந்ததுன்னா திரேதாயுகமே வந்துடுச்சான், ஒரு யுகமே கடந்து போச்சான். அந்தளவுக்கு அவளிடத்துல மோகம் கொண்டு இருக்கிறான்.
கடைசியில் தான் அவன் வைராக்கியம் அடைகிறான். பகவானுடைய அனுக்கிரகத்தினால் வைராக்கியம் அடைஞ்சு அப்போ திருந்துறான். அது அப்புறப்பட்ட கதை. இதே மாதிரி தான் யயாதி சக்கரவர்த்தி. யயாதி சக்கரவர்த்தி வந்து என்னென்னா, மனமறிஞ்சு புறக்கணிக்கிறவளாகிய தேவயானியை அவளுடைய அழகில் மயங்கி அவள் தான் வந்து என்னென்னா, தேவயானி தான் வந்து என்னென்னா சுக்கராச்சாரியர்களை சொல்லி தண்டிக்க வச்சு, அதாவது என்னென்னா சர்மிஷ்டையோட அவர் சர்மிஷ்டை 2வது மனைவி யாருக்கு, யயாதி சக்கரவர்த்திக்கு. அவளிடத்தில் அதிகமாக பிரியம் கொண்டு இருக்கிறான்றதுக்காக தேவயானி என்ன பண்ணுறா, சுக்கராச்சாரியர்களை சொல்கிறா, இது தண்டனை வாங்கி கொடு, யாருக்கு தண்டனை கொடுக்கணும், யயாதி சக்கரவர்த்திக்கு அப்படின்னு. அந்த யயாதி சக்கரவர்த்தி தண்டிக்கிறார் சுக்கராச்சாரியார். யார், மாமனார். சுக்கராச்சாரியர் யாருன்னா மாமனார் யயாதி சக்கரவர்த்திக்கு, தேவயானியுடைய அப்பா. அந்த தேவயானி தண்டனை வாங்கி கொடுக்குறான். அவள் தான் என்ன பண்ணுறேன்னா, உடனே என்ன பண்ணுற, யவனத்தை இழந்து நீ வயோதிக நிலையை அடைவாய் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. வயோதிக நிலையை அடைஞ்சிட்டேன்னா உன் பெண்ணோட நான் சந்தோஷமாக இருக்க வேணாமா, உன் பெண்ணு சந்தோஷமாக, இப்போ நான் கணவன் ஆகிய நான் வயோதிக நிலை அடைந்தால் உன் பெண்ணுக்கு யார் சந்தோஷம் கொடுப்பா, இப்படியே கேட்குறாரு யயாதி சக்கரவர்த்தி. அப்படின்னும் போது அப்போ தன் பெண்ணை உத்தேசித்து அந்த சுயநலம் பாருங்கள், அந்த பெண்ணை உத்தேசித்து என்ன பண்ணுறா, யாருன்னா உன்னுடைய வயோதிகத்தை வாங்கிக்கிட்டாங்க, யாருன்னா கவனம் கொடுத்தாங்கன்னா நீ அதை மாற்றிக்கலாம் இப்படி சொல்கிறார். இதெல்லாம் பாகவதத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அப்போ சுயநலம் பாருங்கள், தன் பெண் நல்லா இருக்கணும். உடனே அந்த பெண்ணு அப்போது அவள் மேலே தேவயானி மேலே உள்ள ஆசையை விட முடியாமல் அந்த யவனத்தை என்ன பண்ணுறார், வாங்கிக்கிறார். தன் பிள்ளை என்று கூட பார்க்காம பூர்வ போய் அந்த யவனத்தை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அந்த யவனத்தின் மூலமாக அவளோட சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணுமா? அவளால் தானே நீ வயோதிக நிலையை அடைஞ்ச, அவளால் தான் நீ இவ்வளோ அவமானப்பட்ட, இவ்வளோ கேவலப்பட்ட. அதே மாதிரி தான் ஊர்வசினால் அவளை அவமானப்படுத்தப்பட்டு அவள் வந்து என்னென்னா அப்படி அந்த நரக சௌக்கியங்களை கூட அது உயர்வாக நினைத்து தேவமாயா விமோகிதா, தேவமாயால் மோகிக்கப்பட்டு அந்த தேவயானியினுடைய சௌக்கியத்தையே விரும்பினாராம். அவளால் தண்டிக்கப்பட்டு அவளால் அவமானப்படுத்தப்பட்டு அதனால் வந்து தன்னுடைய யவனத்தை இழந்து வயோதிக நிலை அடைஞ்சு இவ்வளோ பட்டு கூட, ஆனால் அவளை விட முடியலையே, மனைவியாச்சே விட முடியலையே, பொண்டாட்டி அசத்தானவள், அப்படிப்பட்ட மனமறிந்து புறக்கணிக்கிறவள், மனமறிந்து உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவள், உன்னை வந்து மனமறிந்து புறக்கணிக்கக்கூடியவள், உன் பேச்சு மீறியே நடக்கக்கூடியவள், ஆனால் அவளிடத்துல நீ சந்தோஷம் அனுபவிக்கணும்னு நினைக்கிற பத்தியா, இது என்ன ஒரு முட்டாள்தனம். அதுதான் இங்கே வார்த்தை சொல்கிறார். அசதின்ற பாதம் நான் சொல்ல, ஸ்திரீனாம் அசதினம் ச மாயையா ஆக்ஷிப்தா ஆத்மேந்திரியா ஸ்திரீனாம் அசதினம் ச மாயையா. அந்த மாயையானது அந்த இந்திரியங்கள் மனசு கவரப்பட்டு, அந்த இந்திரியங்கள்னால் மனசு கவரப்பட்டு என்னென்னா அவளுடைய அழக பதம் மயங்கி அசதி, ஆனால் அசத்தானவள், அதாவது என்னென்னா மனமறிந்து புறக்கணிக்கக்கூடிய மனைவிடத்தில் அவ்வளோ ஆசை கொண்டு வைராக்கியம் அடையாமல் மோகித்து இப்படி நரகத்துக்கு சௌக்கியத்தை அனுபவிக்கிறானே, இதுதான் பகவானுடைய மாயை. அப்போ இதெல்லாம் சொல்கிறார். அதனால தானே அவனுக்கு பந்தம் உண்டாகுது அந்த பெண்ணிடத்தில். அது மூலமாக பிள்ளைகள் அவளுடைய கலபாஷினை அவளுடைய மழை சொல்களில் மயங்கி அவர்களுக்கு தேவையானதுக்காக என்னென்னா அதர்மத்தை செய்தாவது தன் குடும்பத்தை ரட்சிக்கின்றானோ. ஆனால் இதெல்லாம் நித்தியம்னு நினைக்கிற அந்த சௌக்கியம்லாம் இதெல்லாம் அனித்தியமானது. என்றைக்கு இருந்தாலும் இந்த சௌக்கியங்களை விட்டு நம்ம போயாகணும், இல்லை அவர்கள் நம்ம விட்டு போயிடுவோம், இல்லை அவர்களை விட்டு நம்ம போயாகணுன்றது ஞாபகமே இல்லையா. அதான் சொல்கிறேன், காலம் என்ற வேகம் ஒரு அடி அடிச்சதுன்னா காற்று மேகம் செதறடிக்கிற மாதிரி பகவானுடைய கால்யமான அந்த காலஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த காலமானது யாரை எங்கே பிரித்து இப்போது ஒன்றா இருக்கிற மேகம் செதறடிக்குதுன்னா ஆளுக்கு ஒரு மூலையில் போயிட்டாங்கன்னா அது மாதிரி நம்ம குடும்பம் செதறடிஞ்சு போய் யார் எங்கே போவாங்கன்னே தெரியாது. இந்த காலத்தினுடைய வேகத்தினால பிரிக்கப்படுவார்கள். ஆளுக்கு அடித்து தூக்கி போட்டுருவான். எங்கேயோ ஒருத்தர் அமெரிக்காவில் இருப்பாங்க, பார்த்தா கணவன் மனைவி பார்த்தா இங்கே இந்தியாவில் இருப்பாங்க. தூக்கி காலம் நிறைய பிரித்து வச்சுட்டு பற்றியா, எத்தனை பேர் டைவர்ஸு, எத்தனையோ விஷயங்கள் எப்படி பிரித்து வைக்கிறது பாருங்க. நிறைய பேர் இவங்கெல்லாம் சத்தியமாக நிலையானவங்களாம் நம்ம கூட இருப்பாங்கன்னு நினச்சா டைவர்ஸ் ஆகிடுச்சு, விட்டு போயிடுச்சு. நீ எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையலையே. தம் துனோதி, அதிலிருந்து நீ வைராக்கியம் அடைய வேணாவா? பகவான் தான் சொல்கிறாங்க இதை. அதாவது பகவான் பிரிக்கிறதோ சேர்க்கறதோ நீ நினச்சா இப்போ சேர்ந்து வாழ முடியாது. நீ நினச்சா எல்லோரோடும் எல்லா சௌக்கியத்தையும் நீ அனுபவிக்க முடியாது. பகவான் பிரிச்சுடுவான். எதுவும் நிலையானது கிடையாது. தேவமாயா விமோகிதா, பகவானின் மாயை நம்மளை இந்த இல்லறத்தில் பிணைக்கிறது, பந்தப்படுத்த அனுபந்தசிய பந்தத்தை உண்டாக்குகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது சொல்கிறார், நாரக்கியாம் நிர்வதோ சத்தியாம் தேவமாயா விமோகிதா. அது என்ன சொல்கிறார், ஆத்மஜாயா சுதாகார பசு திரவிண பந்துஷு
இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட மனைவி சம்மந்தப்பட்ட குழந்தைகள், உறவினர்கள், மற்ற சொந்த பந்தங்கள், அப்புறமா சொத்து சுகம், பசுக்கள், வாகனங்கள், மற்ற இதெல்லாம் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சொத்து சுகங்கள் இவைகள்லாம் பந்துஷு நிரூட மூல ஹிருதயோ, அந்த ஹிருதயத்தில் வேரூன்றி போயிருக்கான் இது மேலே உள்ள பட்டுதலானது. அப்போது நிரூட மூல ஹிருதயம் ஆத்மானு பகுமன்யதே, இவைகள்லாம் அடைஞ்சிட்டா தன்னை கிருதார்த்தனாக நினச்சிக்கிறானோ, தான் பெரிய புருஷார்த்தத்தை அடைஞ்சு விட்டதா தன்னை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறானா. எது வரைக்கும் தெரியல, எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் சந்தோஷம் தானே. அப்புறம் என்ன, ஒரு நாள் இதெல்லாம் நிலையானதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறான். பரவாயில்ல, எனக்கு சொத்து சுகம்லாம் இருக்குது, நிறைய நான் கார்லாம் வாங்கி வச்சுருப்பாங்களா, நான் லேண்ட்லாம் வாங்கி போட்டு வச்சுருக்கேன், எனக்கு மனைவி குழந்தைகள் உறவினர்களும் பெருசாக இருக்காங்க. நான் பெரிய கிருதார்த்தன், நான் பெரிய வசதிக்காரன், நான் பங்களாலாம், நான் அழகான மனைவி இருக்கா, நல்ல குழந்தைகள் இருக்குது, அனுகூலமான குழந்தை எல்லாமே இருக்குது, சொத்து சுகம் இருக்குது, என்னன்னா என் கவலை, நான் ஜாலி மேன் அப்படின்றான். ஆனால் ஒரு நாள் இதுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வருமே அப்படின்றது ஞாபகமே இல்லை. அதான் சொல்கிறேன், மூல ஹிருதயம்னு சொல்கிறேன். நிருட மூல ஹிருதயம் ஆத்மானம் பகுமன்யதே, தன்னை கிருதார்த்தனாக நினைத்து கொள்கிறான். ஏன்னா அவைகள் மேலே அவ்வளோ பட்டுதல். இதில் ஏதாவது ஒன்று இழக்கட்டும், அதுதான் மனசு தோன்றுபடும். அது இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம், அது இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ சொல்கிற சந்தக்கியமான சர்வாங்க ஏஷாம் உத்வாகனாதினா கரோதி அவிரதம் மூடோ துரிதானி துராசய. அப்படி தன்னை கிருதார்த்தனாக நினச்சிக்கிறான்ல, ஆனால் அவர்களை காப்பாற்றுறதுக்காக இவன் எவ்வளோ அதர்மங்களை செய்கிறான், ஓயாத பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறானோ. ஏன்னா அவர்களை காப்பாற்றுறதுக்கு காட்டிலும் அவன் பெரிய மன உளைச்சல் இல்லையா, சர்வாங்க உடம்புல உள்ள எல்லா அங்கங்களும் எரிக்கப்படுகிறானோ. ஏன்னா அவர்களை காப்பாற்றுற பொறுப்புனால், அந்த பொறுப்பு தனக்கு வந்துச்சு இல்லையா, அதை காப்பாற்றுற முயற்சினால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு பயங்கரமாக நிறைய பேர் இடத்துல கோவப்படுவான். வேலைக்காரத்தில் பார்த்தா கோவப்பட்டிருப்பான், ஒரு எஜமானம் பார்த்தா வேலைக்காரர்கள் அவ்வளோ கோவப்படுவான். ஏன்னா அந்த சொத்தை அப்படி பாதுகாக்கணுமா, தன் பிள்ளைகள்லாம் பாதுகாக்கணும், தன் மனைவிகள் எதனா ஒன்று வந்துச்சு ரொம்ப கஷ்டம். அதனால் என்னென்னா இவர்களை காப்பாற்றும் விஷயத்தில் அதிகமான கவலை, மூல ஹிருதயம், நிருட மூல ஹிருதயம். அப்போது அவைகள் காப்பாற்றுறது அந்த வேறொன்றின மனப்பான்மையில் இருக்கிற அவன் உடம்புல அங்கங்களால் எரிக்கப்படுகின்றானோ, அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறானோ, அவ்வளோ டென்ஷன். அப்படிலாம் கஷ்டப்பட்டால் தான் அந்த சொத்துக்கள்லாம் இவ்வளோ. அப்போ எல்லாம் கிருதார்த்தனாக நினைக்க முடியும், எல்லாரும் தான் கூட இருக்க தான் நினைக்க முடியும். அப்போ அவரில் ஏதாவது மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறான் பாருங்கள். அப்போது சந்தக்கியமான சர்வாங்க ஏஷம் உத்வாகனாதினா கரோதி அவர்தம் மூடோ துரிதானி விருந்த. இப்படிப்பட்ட மூடனை எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்றார். மூடக அப்படின்றார். மூட புத்தியினால் துரிதானி துராசையா, அப்படிப்பட்ட கெட்ட சித்தமுள்ளவனாகிய இவன் தொடர்ந்து பாவங்களையே செய்து கொண்டிருக்கிறான். இது பாவம் தானே. பகவானை வழிபடாமல், பகவானை திரும்பி பார்க்காம இவர்களுக்காக எந்த அதர்மங்களையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறான், எந்த கபடத்தையும் ஆசைக்க தயாராக இருக்கிறான், எந்த பொய் சொல்கிறதுக்கும் அவன் தயாராக இருக்கிறான். ஆமாம், எத்தனையோ வேலைகளில் பாருங்கள், பொய் சொல்லாமல் வேலை நடக்காது. எத்தனையோ பிஸ்னஸில் ஆமாம் அநியாயமாக பொய் சொல்லி தான் ஒரு துணி வியாபாரம் பண்ணுறான்னா அதில் இந்த துணி ரொம்ப வசதி அது இதுன்றான். அப்போ பார்த்தா போனால் ஒரு மாதத்துக்குள்ளே அது கிழிஞ்சு போகுது அந்த துணி. அப்போ பழைய ஸ்டாக் வச்சுன்னு நம்ம விற்கிறான். இது நான் அனுபவிச்சிருக்கேன், சொல்கிறேன். பழைய ஸ்டாக் வச்சு கொடுத்துட்டான், ஒரு மாதத்தில் கிழிஞ்சு போகுது. அப்படின்னா என்ன அது? அப்போ நல்ல துணி, ரொம்ப வசதியான துணி சொன்னதெல்லாம் பொய் தானே. அப்போது ரொம்ப நாள் உழைக்கன்னு சொன்னதெல்லாம் பொய் தானே. அப்போ ஒவ்வொரு தொழிலையும் இது மாதிரி இருக்கு. அப்போ பொய் சொல்லி தான் குடும்பம் நடத்துகிறான், பொய் சொல்லி தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறான். அப்படின்னா இவன் எந்த அதர்மத்துக்கும் துணிஞ்சிடறான். துராசையா, அற்பமான இந்த கெட்ட சித்தமுள்ளவனாகிய அற்பமான ஆசைகளுக்காக எந்த பொய்யும் சொல்கிறது, எந்த கபடத்தையும் எந்த அதர்மத்தையும் செய்யறதுக்கு இவன் துணிஞ்சு ஈடுபடுறான். ஆனால் அதனுடைய பாவங்கள் விளைவுகளாக இவன் தான் அனுபவிக்கணுன்றதை மறந்துடுறான் அப்படின்னு இங்கே சொல்கிறார். இங்கே சந்தக்கியமான இவர்களை காப்பாற்றும் விஷயத்தில் அப்படி எரிக்கப்படுகின்றான். சந்தக்கியமான இந்த குடும்பத்தை, இந்த சொத்து சுகத்தை ஏஷாம் உத்வாகனாதினா கரோதிய அவிரதம் இடைவிடாத பாவத்தை செய்கிறானா. இரவும் பகலும் மனசால வாக்கால உடலால் பாவத்தை செய்கிறானா இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் கடைசியில் அந்த பாவத்துடைய விளைவு இவன் தான் தனியாக போய் அனுபவிக்க போகிறான். இவங்களாம் கூட மனைவியோ குழந்தைகளோ, இந்த தேகத்துக்காக தானே பாவம் செய்ய, அந்த தேகம் கூட வரப்போகிறதில்ல. இந்த ஆத்மா சூட்சும சரீரம், இந்த ஜீவாத்மா தான்
நரகத்தில் பல வேதனைகளை அனுபவிக்க போகிறது அப்படின்றத மறந்துடுறானோ. அதான் சொல்கிறார். கரோதி அவிரதம், இடைவிடாமல் இவன் தொடர்ந்து பாவத்தையே செய்து கொண்டு இருக்கிறான். இந்த குடும்பத்தை ரட்சிப்பது அப்படியேப்பட்ட மூடனாக இருக்கிறான். யார் மூடன் இல்லை அப்படின்னா, ஆத்மலாபத்தை தேடிக்காதவன் தான் மூடன் இல்லை. கிருஷ்ணனை மனுஷனாக நினைக்காம பகவானாக தெரிஞ்ச அவஜானந்தி மூடா. பகவானாக பார்த்து கிருஷ்ணர் லீலைகளில் ரமிக்கணும் இல்லையா. பாகவத்தை படிக்காதவர்கள், பாகவத்தில் ஈடுபடாதவர்கள் தான் இந்த இல்லற விஷயத்தில் ஏதாவது சொல்ல பக்திக்கு வராதவருடைய நிலை இதெல்லாம். அவர்கள் தான் இந்த மாதிரி பெண் ஆசையில், மண் ஆசையில், பொருள் ஆசையில், இந்த சொத்து சுகத்தில் உள்ள ஆசைகளில் மயங்கி இப்படி அங்கங்களால் எரிக்கப்பட்டு நரகத்தில் போய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நரக சௌக்கியங்களை பெருசாக நினைச்சுன்னு இருப்பாங்க. இது நான் பகுமன்யதே தன்னை கிருதார்த்தனாக நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் கடைசியில் ஏமாற்றப்படுகிறார்கள். பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு உண்டாகுது. தன் ஆயுசையும் இழந்துடுறான், மனுஷ ஜென்மத்தையும் வீணாக்கிடுறான், எல்லாமே போயிடுது அப்படின்னு சொல்கிறார். கரோதி அவிரதம் மூடோ துரிதானி துராசையாக, கெட்ட ஆசைகளால் இப்படி பாபங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஓய்வில்லாமல் பாபங்களை செய்து கொண்டிருக்கிறான். அடுத்தது சொல்கிறார். ஆக்ஷிப்த ஆத்மேதரிய ஸ்திரீனாம் அசதீனாம் சமாயா, அந்த ஸ்திரீயினுடைய ரகசிய சங்கத்துக்கு ஆசைப்பட்டு அதை அவள் அதான் சொன்னலே, இப்போ யயாதி சக்கரவர்த்தி மனமறிந்து புறக்கணித்த வழியே. ஆனால் அவளிடத்தில் மறுபடியும் சந்தோஷமாக வாழ்னதுக்காக மறுபடியும் யவனத்தை, தன் பிள்ளை இடத்துல யவனத்தை வாங்கி அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணுமா? அற்பமான நரக சௌக்கியத்தை அது பெருசாக மதிக்கிறதுனால தானே. இதுதான் சொல்கிறது. அப்போது நான் சொன்னேன் புருவ சரித்திரம், அது மாதிரி தான். நான் உன்னை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சே எங்களை மயங்குறேன். அப்படி தான் விஸ்வாமுத்திரன் ஏமாற்றப்பட்டார் மேனகிடத்தில். அது மட்டும் இல்லை, குழந்தைகள், அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதில் அந்த மழை சொல்ல அதான் சொல்கிறார். ரஹோ ரச்சிதையா ஆலாபகே சிசுனாம் கலபாஷினகா, குழந்தைகளுடைய மழை சொல்ல மயங்கி அவர்களை விட்டு பிரிய முடியாமல் அவர்களுக்காக நான் தன் உயிரே கொடுப்பாயமே. ஆமாம், தன்னுடைய பெண்ணுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக இவன் உயிரே கொடுக்க தயாராகிடும். அப்படி ஒரு மாயை இவன். அப்படின்னா இப்போ தேக லாபத்துக்காக மனைவி, அழகான மனைவியை தேடிக்கிறான், அவளை விட முடியல. பிள்ளைகளை தேடிக்கிறான், அவர்களையும் விட முடியல. சொத்து சுகங்களை தேடிக்கிறான், அவர்களும் விட முடியல. ஆனால் தேக சௌக்கியத்துக்காக தேடிண்டிய, ஆத்ம லாபத்துக்காக நீ என்ன தேடிண்ட? தேகத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே இதெல்லாம் சேர்த்துக்கிற. ஆனால் இவைகள் ஒரு நாள் நிலையற்றதாக போகிறது. அசதீனாம், அப்படி நம்மளை மனமறிந்து புறக்கணிக்கிறவர்களாகிய அந்த உறவினர்களோடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவர்களுக்கு தேவையானதெல்லாம் பர்ஃபெக்டாக செய்கிற. ஆனால் கடைசியில் ஒரு நாள் நீ எல்லாத்தையும் விட்டு போகிற, இல்லை அவர்கள் உன்னை விட்டு போகிறார்கள். அந்த சமயத்தில் உனக்கு ஆத்ம லாபம் வேணுமே. அந்த ஆத்ம லாபத்துக்கு நீ என்ன தேடி இருக்க? ஒன்றுமே இல்லையே. வாழ்நாள் முழுவதும் அந்த குடும்பத்துக்கு உழைச்சதை தவிர வேறு என்ன இருக்குது எனக்கு? அப்பா அம்மாவுக்கு உழைச்சேன், மனைவி உழைச்சேன், குழந்தைகளுக்கு உழைச்சேன், இதை பண்ண அவள் பண்ண. இதுதான் மாயை. தேவ மாயா விமோகிதா, பகவானுடைய மாயால் வஞ்சிக்கப்பட்டு இப்படி கடுமையாக தொடர்ந்து பாபங்களை செய்து கொண்டிருக்கிறான். கெட்ட துராசையாக, இந்த கெட்ட ஆசைகளால், இதெல்லாம் அமங்கலமான இந்த ஆசைகளால் நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதையே பகுமன்யது, அதையே சுகம் என்று நினைக்கிறான். இது அந்த நரக சௌக்கியத்தை, இந்த இல்லற சௌக்கியமான நரக சௌக்கியத்தை சுகம் என்று நினைக்கின்றான். ஏன்னா இது சௌக்கியம் நினைக்கிறான்னு, ஏன்னா பகவத் சௌக்கியத்தையும் அனுபவிக்காதனால. கிருஷ்ண சௌக்கியத்தையும் கிருஷ்ண பக்தி சௌக்கியத்தையும் அனுபவிச்சிருந்தானா இது நரக சௌக்கியம் நாம் ஆட்டோமேட்டிக்காக உணர்ந்துருவான். அந்த உயர்ந்த சௌக்கியத்தை நினைக்காத. இப்போ எப்படி சொன்னேன் இல்லையா, இப்போ இந்திரன் பன்றியாக மாறினா அந்த பன்றி சௌக்கியத்தை மனத்தினுடைய அந்த பன்றி சௌக்கியத்தை வசதியாக நினச்சான். இந்திரலோகத்துக்கு வர சொன்னால் வரமாட்டேன்றான் சொன்னல. அது மாதிரி உயர்ந்த சௌக்கியத்துக்கு வரமாட்டாங்க. கிருஷ்ண பக்தி வருஷம்னா வரமாட்டாங்க. இந்த பாகவதம் படித்து கிருஷ்ண அனுபவங்களை அனுபவிக்கணும்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஏன்னா இதை பெருசாக நினைக்கிறவன் அது எப்படி வருவான்? வரமாட்டான். அதுதான் சொல்கிறது. ஆக்ஷிப்த ஆத்ம இந்திரியா, அப்படி மனசு அபகரிக்கப்பட்டவர்களாக, இந்த இந்திரியங்கள் அபகரிக்கப்பட்ட மனசு அபகரிக்கப்பட்டவர்களாக அசத்தா, அதே சமயத்தில் தனக்கு மனசார நம்மளுக்கு புறக்கணிக்கின்ற, நம்மளை எதிர்த்து பேசுகின்ற, நம்மளை அனுகூலம் இல்லாத மனைவி குழந்தைகளிடத்தில் அவர்கள் எப்படியாவது சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு அவன் பாடுபடுறான். அவர்களை திருப்திப்படுத்த இவன் ஓயாது உழைக்கிறான், பாவத்தை செய்கிறான், ஓயாது பாவத்தை செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாருங்க. ரஹோ ரச்சிதையா ஆலாபகே சிசுனாம் கலபாஷினாம் சொல்கிறார். கிரகேஷு கூட தர்மேஷு துக்கதந்திரேஷு அதந்திரிதா. அதுதான் இங்கே சொன்னோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்.
இங்கே சொல்கிற இங்கே அதுதான் இங்கே சொல்கிறார். ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். கூட தர்மேஷு கபடமான தர்மங்களை ஆசைத்தவனாக கிரகேஷு இந்த குடும்பத்தை நடத்துறதுக்காக அதான் சொல்கிறேன். எந்த அதர்மத்தையும் செய்ய துணிஞ்சவன், எந்த பொய்யும் சொல்ல துணிஞ்சது, எந்த கபடங்களையும் ஆசைக்க அவன் தயாராக இருக்கான். அப்போ துக்க தந்திரேஷு அதந்திரிதா அப்பப்போ துக்கம் அந்த துக்கத்தை போக்கிக் கொள்வதற்காக அடிக்கடி ஏற்படக்கூடிய துக்கத்தை போக்கிக் கொள்வதற்காக இவன் எந்த பொய்யும் சொல்கிறதுக்கு தயார், எந்த கபடத்தையும் ஆசைத்துக்கு தயார். இப்படியாப்பட்ட ஓயாது பாவத்தை செய்கிறானா இல்லையா? இப்போ பொய் சொல்கிறான் பாவம் பண்ணுறானா இல்லையா? அது பாவம்னே தெரியாத அளவுக்கு அவன் பாவம் பண்ணுறான், நிறைய பொய் சொல்கிறான், அப்படி அதர்மங்களில் வாழ்கின்றான். சில குருவந்து துக்க பிரதீகாரம் சுகவன் மன்யதே கிரகி. பெரிய கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா அந்த கடன் தொல்லை எப்படியா இஎம்ஐ கட்டி எப்படியா லோன் அடிச்சு எப்படியா அது பணத்தை அடைச்சிட்டானா அதுலேருந்து விடுபட்டானா அப்பா பெரிய சௌக்கியம் கிடச்சி தான் நினைக்கிறான். டேய் இப்போ தான்டா ஒரு துக்கத்துலேருந்து வெளியே வந்திருக்க, இன்னும் நிறைய துக்கங்கள் நீ அனுபவிக்க வேண்டியது இருக்குதா, அதெல்லாம் நீ எப்படி அதெல்லாம் அந்த துக்கத்தெல்லாம் எப்படி கடக்க போகிற நீ? ஐயோ அதெல்லாம் சொல்லாத, இப்போதைக்கு நான் இந்த 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 கடன்லேருந்து நான் வெளியே வந்தேன், அதுவும் சந்தோஷம், அப்பா இப்போ ரிலீஃபாக இருக்கிறேன், அதுதான் அதுவே சுகம்னு நினைக்கிறான். ஒரு சின்ன விஷயத்துலேருந்து துக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டால் அது பெரிய சௌக்கியமாக நினைக்கிறான். அப்போ மற்ற துக்கங்கள்லாம் நீ என்றைக்கு வெளியே வர போகிற? அதுக்கு முடிவு கிடையாது. நீ ஒரு துக்கம் போனால் உனக்கு துக்கம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பிரதிகாரம் பண்ணிட்டு குர்வந்தி துக்க பிரதிகாரம் சுகவன் மன்யதே கிரகி. அந்த கிரகி அந்த இல்லறவாசியானவன் சம்சாரத்தில் உழலக்கூடியவன் அதையே சுகமாக நினைக்கின்றான். அது துக்கத்தில் விடுதலை பண்ணுறதே பெரிய சௌக்கியமாக நினைக்கிறான். அப்போ உண்மையான சௌக்கியம்லாம் பார்த்தானா அவ்வளோதான், விடமாட்டான் போல இருக்கு. அதுதான் பகவத் சௌக்கியம், கிருஷ்ண சௌக்கியம், கிருஷ்ணடிகள். இதெல்லாம் என்றைக்கும் ஓயாதுப்பா. அதந்திரிதா, இதுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது. துக்க தந்திரேஷு அதந்திரிதா. அப்படி என்னன்னா அலுப்பு இல்லாமல் கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல் மறுபடியும் துக்கத்தை அடையிறதுக்கு அவன் தயாராக இருக்கான், தன்னை தயார்படுத்திக்கிறான். மறுபடியும் நான் மாயில் வாழ்வேன், நான் இதே குடும்பம் குழந்தை கொட்டி இவைகளில் வாழ்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். அப்படி அலுப்பு இல்லாமல் மறுபடியும் அந்த துக்கத்தை போகிறதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுறான். ஆனால் துக்கம் வந்துதான் இருக்குது. இன்றைக்கி வரையும் துக்கம் போன பாடு கிடையாது. அன்றைக்கி நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கடன் என்னன்னா இன்றைக்கி என்னன்னா இன்னைக்கு 20 லட்சம் இருந்தது, இப்போ 40 லட்சம் ஆகிப்போச்சு கடன்றான் கேட்டால். அதான் அவ்வளோதான், அதிகமாக தான் ஆச்சே தவிர ஒன்றும் குறையில. என்னன்னா இங்கே கடன் அடிக்கிறதுக்கு உணரத்தில் கடன் வாங்கினான்னா அந்த கடன் அவன் பரவாயில்ல, அவன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், இவன் தான் பயங்கர குடைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் எப்படியும் இவன் கடன் துக்க பிரதிகாரம். அப்பா இப்போ நான் துக்கத்துலேருந்து விடுபட்டேன், இதுவே பெரிய சௌக்கியமானு நினைக்கிறான். கொஞ்ச நாள் பார்த்தா அவன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவன் தான் கடன் கொடுத்து அவன் வேறு இடத்துல கடன் அடிச்சிட்டான். அவன் குடைச்சல் பார்ட்டியை கடன் அடிச்சிட்டான். இப்போ என்ன கொஞ்ச நாள் பொறுத்து என்னென்னா இவன் ஃப்ரெண்டாக இருந்தவன் குடைச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவங்கள நல்ல வருமானமும் இல்லை, இவன் எங்கே நம்ம கடன் அடைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை குடைச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் பார்த்தா இவன் பெரிய நரக துக்கத்தை கொடுக்குறான். அப்புறம் நான் இவனை கட்டி விட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறான், இவன் கடன் அடைச்சா போதும்னு நினைக்கிறான். இதுதாங்க ஒரு துக்கம் போனால் இந்த துக்கம். ஆனால் அலுப்பு இல்லாமல் மறுபடியும் அந்த துக்கத்தை போகிறதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ண அவன் தயாரிவன். இவன் ரெடி. எவ்வளோ ஏமாத்தினாலும் நான் ஏமாறதுக்கு தயார். இந்த குடும்பத்தினால, மனைவிகள், குழந்தைகளால், அதுபோல் தன்னுடைய குடும்பத்தினால வஞ்சிக்கப்படுறதுக்கு இவன் நல்லா தயார். இந்த மாயால் வஞ்சிக்கப்படுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கான். அதுக்காக மறுபடியும் முயற்சி பண்ண குருவன் துக்க பிரதீகாரம் சுகவன் மன்யதே கிரகி. துக்கத்துலேருந்து விடுதலை பண்ண அவ்வளோதான். இது சுகம் கிடையாது, உண்மையான சுகம் வேறு இருக்குது, கிருஷ்ண சௌக்கியம் இருக்குது. நீ பாகவதம் படித்தா தெரியும். அதை சொல்கிற என்ன பண்ணுறான், அர்த்தைர் ஆபாதிதர் குர்வியாம் ஹிம்சையேத ததச்சதான்னு புஷ்ணாதி ஏஷம் போஷேன சேஷபுக் யாத்யத ஸ்வயம். அந்த அந்த பணத்தை அபகரிப்பதற்காக பிறர் இம்சை பண்ணுறது. அதான் சொல்கிறேன், எவன் எக்கெடுக்கட்டு போனால் என்ன, எனக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சில பேர். இதனால் அவன் ரொம்ப நஷ்டமாடுவான்பா, இது அதர்மம்பா, இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, இந்த அதர்மமான தொழிலெலாம் செய்யக்கூடாது, அதர்மமான விஷயத்தில் ஈடுபடக்கூடாது, இது பொய் சொன்னால் மற்றவங்களுக்கு நஷ்டம்னா அவன் நஷ்டமாக தான் எனக்குண்ணா. என் வியாபாரம் நடக்கணும், எனக்கு தொழில் நடக்கணும், எனக்கு வேலை நடக்கணும், அவள் தான் இந்த வேலையில் போய் சொன்னால் தான் நான் நிலைக்க முடியும் இந்த வேலையில் அப்படின்னு பிறருக்கு இம்சையை உண்டு பண்ணியாது அதனால் வரக்கூடிய பாவத்தை பொருட்படுத்தாமல் எப்படியாவது அதர்மம் செய்தால் தன் குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறான். அந்த பொருளை அப்படி சேகரிக்கிறானா. யாருக்காக சேகரிக்கிறானா? தன் குடும்பத்துக்காக. ஆனால் கடைசியில் எது பண்ணா, காலைல வேலைக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வரான். அவர்கள் சாப்பிட்ட மிச்சம் இருக்குமா, அதை சாப்பிட்றதுக்கு ஓடியாரான். அப்போ காலையில் 7 மணிக்கு போனவன் நைட்டு 11 மணிக்கு வேலை முடியுது, வரான். கடைசியில் என்னென்ன அவர்கள் சாப்பிட்ட மிச்சம் ஏதாவது வச்சுருப்பாங்க, அதை சாப்பிடுவானான். அவனும் பெருசாக அவனே சௌக்கியம் அனுபவிக்கல, இந்த குடும்பத்துக்காக அப்படி உழைச்சான்.
வருஷம் தவிர இவன் போய் ஒரு சந்தோஷமாக எங்கன்னா சினிமா போனான், பீச்சுக்கு போனான், எங்கன்னா ஒரு கோயில் குளம் போனான் அப்படின்றது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில கூட கிடையாது. அப்படி உழைக்கிறான். எனக்கு தெரியும், அது மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் தெரியும் எனக்கு. அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் கண் கூட பார்க்குறது தானே இதெல்லாம். பாகவதம் சொல்லணுமா? பாகவதத்தில் நம்மளுக்கு என்னென்னா கண்ணாடி மாதிரி நாம் நம்ம எப்படி மாயால் வஞ்சிக்கப்படுகிறோம், நம்ம எப்படி ஏமாற்றப்படுகிறோம்னு நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி பாகவதம் நம்மளோட சுட்டி காட்டுது. நீ இப்படிலாம் ஏமாற்றப்படுகிற, இப்படிலாம் வஞ்சிக்கப்படுகிற, நீ கிருஷ்ண பக்தியை விட்டு விலகிற, இப்படி காலத்தினால உன்னுடைய ஆயுசு வீணாக போகுது, மனுஷ ஜென்மமாக வியர்த்தமாகிற, புரிஞ்சிக்கோ அப்படின்னு நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு சொல்கிறது. இதுக்கு பாகவதம் என்னன்னா சாஸ்திரம் கண்ணாடி மாதிரி நம்ம முகத்தில் இருக்கிற நம்ம முகத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளை நாம் திருத்தியத்துக்கான கண்ணாடி இது. ஆமாம், நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய கண்ணாடி இந்த பாகவதம். அதனால் என்னென்னா நம்மளுக்கு வைராக்கியத்தை உண்டாக சொல்கிறார். அத்தனை ஆபாதிதல் குர்வியாம் ஹிம்சையத ஸ்ததஸ்சதான்னு. அதனால் பிறர் ஹிம்சை பண்ணியாவது பிறர் கஷ்டப்படுத்தியாவது தான் பொருளை சம்பாதிக்க முயற்சி பண்ணுறான் இவன். புஷ்ணாதி ஏஷாம் போஷனை. யாரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா அவர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடக்கூடியவனாக இவன். அவர்களுக்கு சந்தோஷமாக வச்சுட்டு அவங்களுக்கு ஓணுன்றதெல்லாம் ட்ரெஸ்ஸு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவன் என்ன பண்ணானா, இந்த அப்பங்காரன் என்ன பண்ணான், பழைய செருப்பை போட்டுன்னு இருப்பான். அவர்களுக்கு பார்த்தா நல்ல புது செருப்பாக வாங்கி கொடுப்பான், அப்போ புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். இவன் பண்ண ஏதோ அழுக்கடைந்த ஏதோ பழைய ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருப்பான். அது ஏன்னா தன் குடும்ப சேமமாக வாழ்க்கிறான். இவன் நல்லா சம்பாதிக்கிறான். இவனுக்கு அனுபவிக்கிறது கிடையாது, தன் குடும்பத்துக்கு தன்னுடைய சேமத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண இவன் தயார். இவன் இவ்வளோ கஷ்டத்தை பகவானுக்காக கொஞ்சம் தியாகம் பண்ணியிருந்தான் எப்போ பகவானே தரிசனம் பண்ணியிருக்கலாமே, சாட்சாத்காரமே ஆகிட்டுருக்குமே. இதை நான் எல்லாருக்கும் சொல்ல, எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். நானும் குடும்பஸ்தான் சொல்கிறேன். நமக்கு இந்த வைராக்கியம் எனக்குனாலே சொல்லிக்கிறேன், இந்த வைராக்கியம் உண்டாகணுக்காக சொல்கிறேன். ஏன்னா கபிலவாசுதேவர் நான் சொல்லலை, கபிலவாசுதேவர் சொல்கிறார். இதெல்லாம் இது நம்ம எல்லாருமே உணரணுன்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஏமாற்றப்படுகின்றோம் என்று தெரிஞ்சுக்கணும். புஷ்ணாதி ஏஷாம் போஷேன சேஷபுக்குன்னா மிச்சம் இருக்கிறத சாப்பிட்றதுக்காக இப்படி ஓடி உழைக்கிறான். அவர்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க குடும்பத்தில் எல்லாமே. ஆனால் நீ என்ன அனுபவிச்ச, இவ்வளோ கஷ்டப்பட்டுனா? ஒன்றும் இல்லை, ஏதோ கிடைச்சி சாப்பிட்டு அப்படியே கூழ கஞ்சி ஏதோ சாப்பிட்டு அப்படியே போயிடுவான். அதுதான் நைட் அண்ட் டே வேணானா இவன் உழைப்பான். நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது மாதிரி. கடைசியில் என்ன, அதக ஸ்வயம் தான் மட்டும் தனியாக ஸ்வயம் தான் நரகத்துக்கு வழிவகுத்து கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஸ்வயம்னு ஒரு பதம் இருக்குது. அப்படின்னா அதன்னா நரகத்திற்கு தான் ஸ்வயமாகவே தான் மட்டும் நரகத்தை அடையப் போகிறான். அவர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டுட்டு அவர்கள் எல்லாம் அனுபவிப்பாங்க, இவன் ஏதோ அதில் மிச்சம் இருக்கிறத அனுபவிச்சுட்டு கடைசியில் இவன் நரகத்தை தேடிக்கொள்கிறான் அப்படின்ற சொல்கிறான். அப்புறமா என்ன பண்ணான், நல்லா சம்பாதிச்சான், ஏதோ குடும்பத்தை காப்பாற்றினான், ஏதோ அதர்மம் செய்ய அது போய் சொல்லி ஏதோ ஒன்று வாழ்க்கை நடத்தினான், எப்படியோ வேலையை காப்பாற்றினான், ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டான். ஆமாம், எந்த அதர்மம் எப்படியோ ஒன்று பொய்யோ ஏதோ ஒன்று சொல்லி எப்படியோ காப்பாடாமல் ஆசிச்சு ஏதோ ஒரு பாவமோ புண்ணியமோ அதெல்லாம் பார்க்கல, குடும்பத்தை காப்பாற்றணும் அவ்வளோதான். அதுக்காக ஏதோ ஒன்று செய்துட்டு கடைசியில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டான். ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டுனா அந்த ரிட்டைர்மெண்ட்டு அது எந்த பணம் வருது இல்லையா, ரிட்டைர்மெண்ட்டு ரிக்கவரி அந்த பணம் வரும் இல்லையா, அந்த பணம் அது என்னென்னா அந்த பணத்தை கொண்டு பிள்ளைகளெலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். பொண்ணு பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஏதோ மிச்சம் எல்லாம் அவங்களுக்கு தேவையான சேஃப்டிலாம் பண்ணிட்டான், செட்டில்மெண்ட் பண்ணிட்டான் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு. இப்போ என்ன, வேலைக்கு போகல, ரிட்டைர்மெண்ட் ஆயாச்சு, வீட்டில் உட்காந்துருப்பான். என்ன பண்ணுவான்னா, வார்த்தாயம் லுப்யமானாயம் ஆரப்தாயம் புனப்புனக. அப்புறம் என்ன, வேறு விதத்தில் பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுவானாம். ஆனால் வயசான காலத்தில் முடியாதான், முன்ன மாதிரி பணம் சம்பாதிக்க முடியாதான், அந்தளவுக்கு உழைக்க முடியாது, அந்தளவுக்கு வயசான காலத்தில் வந்துட்டான். இனிமேல்ட்டு முன்ன மாதிரி நல்லா ஓடி ஆடி சம்பாதிக்க முடியாத நிலை. ஆனால் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியாத நிலைமை. ஆனால் பணம் மட்டும் பூதம் மாதிரி இவனை ஆட்டி படிக்குமா, பணத்தாசை மட்டும். லோபா அபிபூதோ, அந்த பணப்பேராசை பூதம் மாதிரி இவனை பிடிச்சி ஆட்டணுமா. ஐயோ கையில் பணம் இல்லையே, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேனே, எல்லாம் பணத்தெல்லாம் கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிட்டைர்மெண்ட்டு பணத்தெல்லாம் எல்லாருக்கும் செலவு பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணுறது, கையில் காசு இல்லைன்னா உடனே என்ன பண்ண, பணத்தாசை மட்டும் விட எப்படியாவது இவன் பணம் சம்பாதிக்க வேறு முயற்சி, வேறு தொழிலெலாம் பண்ணுவானா, என்னென்னவோ பண்ணுவானா. ஆனால் இவனால் நிசத்வகா சக்தியற்றவனாகிய இவனால் முயற்சி பண்ண அந்த பணத்தை சம்பாதிக்க முடியாதான். இப்போவாது பார்த்தசாதி கோயிலுக்கு வரலாமே, பாகவத கதைக்கு வரலாமே, நான் வரமாட்டானா, அப்படிலாம் வரமாட்டானா. அது எப்படியாது, நான் கரெக்டான கிரக பிரதானம் அப்படின்ட்டு வேறு இடத்துல சொல்கிறாரு பாகவத்தில்.
கிரகத்தையே இல்லற சௌக்கியத்தையே விரதமாக அந்த இல்லறத்தை விட்டு வரதில்லைன்னு ஒரு விரதமாக எடுத்துக்கிறான் அவன். வீட்டை விட்டு வெளியே வந்துட மாட்டான் பகவத் விஷயம்லாம். கிரகபிரதர்கள் அப்படின்னு பேர் இருக்கலாம். கிரகின்னு அடிக்கடி சொல்கிறார் இங்கே. கிரகபிரதானாம் அப்படின்னு உணரத்தில் சொல்கிறார். கிரகத்தையே விரதமாக கொண்டவர்கள். அப்போ சொல்கிறார் லோபாபி பூத நித்சத்வா பரார்த்தே குருதேஸ் பிரகாம் அப்படின்னு தன்னால் உழைச்சி சம்பாதிக்க முடியலன்னா பிற சொத்துக்கு ஆசைப்படுறான். அதுதான் எப்படி மற்றவங்கள ஏமாற்றலாம், மற்றவங்களை எப்படி கொள்ளடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றான். எங்களே ஒரு பெரியவர் ஒருத்தர் ஏமாற்றிருக்கார். முன்னாடி நல்லா வேலை செய்தவர், சம்பாதிக்க முடியல. வயசான காலத்தில் என்னென்னா நான் அவனுக்கு லோன் வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன் சொல்லிட்டு எங்களுக்கு 7000 ரூபா. அப்போ நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி 7000 ரூபா செலவு பண்ணி வச்சார். அப்படின்னு பார்த்தா லோனும் வாங்கி தரல, ஒன்றும் வாங்கி தரல. ஒரு தொழிலுக்காக சொல்கிறேன். அது மாதிரி வயசான காலத்தில் என்ன முடியலன்னா பிறர் சொத்தை அபகரிக்க முயற்சி பண்ணுறான். பிறர் பொருள் மேலே ஆசைப்பட்றான். அது தான் பொருள் வேறு சொல்கிறான். அப்போ என்னென்னா குடும்ப பரணாத் லோபாபி பூதம். ஆனால் பணத்தை வயசு ஒன்று ஆயிடுச்சே தவிர சக்தி குறைஞ்சிடுச்சே தவிர ஆனால் பணத்தாசை குறையிலையே. மீசை நிறைச்சாலும் கிழவா ஆசை நிறைக்கவில்லையே அப்படின்னா உடனே என்ன பண்ணுவான், பிறர் சொத்து அதுதான் அடுத்த பொருள் அபகரி. அதுதான் இதை பற்றி ஏமாற்றியாவது பராத்தே குருதேஸ் புருகாம். பிறர் பொருளுக்கு ஆசைப்பட ஆரம்பிக்கிறான். அது மாதிரி நாமளும் வாழணும், அது மாதிரி வசதியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். இப்படியெல்லாம் நடக்குதுன்றது எப்படி புட்டு வைக்கிறார் பாருங்கள் கபில வாசுதேவர். அப்போ குடும்ப பரணாத்கல்போ மந்த பாக்கியோ பிரதோத்தியமாக. இப்போ தான் வயசாகி போச்சுல்ல, இன்னும் இந்த குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் இன்னும் செய்யணுமா, இன்னும் சொத்து சுகங்களும் என்ன சேர்த்து வச்சா எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்குறாங்க. ஆனால் இவன் விட மாட்டான். அந்த குடும்பத்தில் மேலே உள்ள பட்டுறதுனால அவளுக்கு இன்னும் செய்யணுன்ற ஆசையினால் என்ன பண்ணோன்னா குடும்ப பரணாத்கல்போ மந்த பாக்கியோ விரதோத்தியமாக. ஆனால் விரதன்னா வீண் அர்த்தம், உத்தியமன்னா முயற்சின்னு அர்த்தம். ஆனால் மந்த பாக்கியமாகிய இவனால் சம்பாதிக்க முடியாத நிலையில் கூட ஆனால் வீணாக முயற்சி பண்ணுவானா மறுபடியும் அந்த குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு இன்னும் நிறைய சம்பாதிச்சு கொடுக்கணுன்ற ஆசையினால் அந்த பட்டத்தில் விட முடியல பாருங்கள். அந்த குடும்பம் மேலே உள்ள பாசம் எவ்வளோ அவமதிக்கப்பட்டாலும் எவ்வளோ அடிபட்டாலும் அந்த குடும்பத்தில் அவரால் அவமதிக்கப்பட்டாலும் ஆனால் அவர்களுக்கு மறுபடியும் செய்யணுன்ற அந்த பாசம் விட முடியல பற்றியா. அவர்களுக்கு மறுபடியும் செய்யணும்னு முயற்சி பண்ணுவானா. ஆனால் அது வீண் முயற்சி, இவனால் சம்பாதிக்கவும் முடியாது. அதான் விரதம்னா வீணாக முயற்சி, உத்தியமாக வீண் முயற்சி செய்கின்றானா அப்படி சொல்கிறாருங்க. அப்போ என்னென்னா கடைசியில் இவனுக்கே செலவு காசு இல்லாமல் கஷ்டப்படுறானா. அப்போ பிள்ளைகள்லாம் பெருசாகிட்டாங்க, அவன் வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இவன் கையில் பார்த்தா 10 பைசா கையில் காசு இல்லை. ஸ்ரீயா விஹீனஹா கிருபணோ தியாயன் ஸ்வசிதி மூடதீஹி. கையில் என்னென்னா எல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுச்சு, எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பென்ஷன் காசும் வரல. எல்லாம் பார்த்தா பென்ஷன் காசு கைக்கு வாய்க்குமே சரியாக இருக்குது, குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு சரியாக இருக்குது. இவனை நான் காய்கறி வாங்கினதுக்கு அனுப்புறதுக்கு காரணமே என்ன, பென்ஷன் பண்ண தலைவர் ஏதாவது வாங்கிட்டு வரான் தான் வீட்டில் இருக்கவங்க அனுப்புவாங்களாம். அப்போது இவர் கையில் 10 பைசா இல்லை, புள்ளையும் சரியாக கவனிக்க மாட்டான். ஏன்னா என்ன பண்ணுறதா ஸ்ரீயா விஹீனஹ கிருபணோ தியாயன் ஸ்வசதி மூடதீஹி. அப்போது என்னென்னா செலவு காசு கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்றானா. இவளுக்கு எப்படி வயிற்றில் ஈரத்துணி கட்டின்னு நான் அப்படி உழைச்சி இவங்களை காப்பாற்றிருப்பேன். ஆனால் கடைசி காலத்தில் அப்பா கையில் 10 காசு இல்லை, கொடுக்கணும், உதவி செய்யணும்னு அந்த புத்தியே இல்லாமல் பாட்டு போயின்னுக்கிறான் பார்த்தியா, பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு அப்படின்னு தன்னை மனைச்சி. நிறைய பேர் முதியோர்களுக்கெல்லாம் தள்ளிடுறாங்களே, அதுதான் இங்கே சொல்கிறான். கடைசியில் இவன் எந்த அளவுக்கு குடும்பத்துக்காக உழைச்சானோ கஷ்டப்பட்டானோ அந்த நன்றி எல்லோரும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இந்த நன்றி இல்லை. இல்லாட்டி முதியோர்களுக்கு தள்ளுவாங்களா அப்பா அம்மாவை? எந்த அளவுக்கு முன்னாடி இவன் வேலைக்கு போகும்போது இவன் மேலே எவ்வளோ மரியாதை இருந்தது, எவ்வளோ பார்த்து செய்தாங்க. இன்றைக்கி இவனை திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்களாம். ஏன்னா கையில் பைசா இல்லை. இவன் இனிமேல் இவனால் 10 வருஷம் இனிமேல் இவனால் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவனால் முயற்சி பண்ணி இவன் சம்பாதிக்கவும் முடியாது. அந்த நிலையில் தள்ளப்பட்டான் வயசான காலத்தில். இப்படி இருக்கு நான் சொல்கிறேன். ஏவன் ஸ்வபரணாத் கல்பம் தத் கலத்ராதயஸ்ததா. தன்னுடைய உறவினர்களால் ஸ்வபரணாத் கல்பம் நாத்ரியந்தே யதா பூர்வம் கீனாஷ இவ கோச்சரம். எப்படி கிழட்டு காளையை அடிமாட்டு வேலைக்கு வித்துடுற மாதிரி இவனை முதியோர் இல்லத்துக்கு தள்ளிடுவாங்க. இல்லை வெளியே போன்னு மனமார புரட்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து தொல்லை பண்ணிருக்காது, போ நீ வேறு சும, என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அப்பா அம்மாவை வெளியே தள்ளுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நடந்த விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் அப்படியே என்னவோ அனுபவபூர்வமாக இருக்குது. இதெல்லாம் நான் கண்ணில் பார்த்த மாதிரி கண்ணில் பார்த்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. இந்த கபில வாசுதேவர் கதையை படிக்கும்போது பார்த்தேன், இந்த உபதேசத்தை படிக்கும் போது பார்த்தேன்.
உண்மையிலேயே நடந்த விஷயம். அப்பா அம்மா ஏன் இங்கெல்லாம் இருக்கிறீங்க, போங்க வேணாம், இப்போ பின்னாடி அவங்க கொட்டை இருப்பார் வீடு, அந்த கொட்டை போயிடுங்க அப்படின்ட்டு மனசார சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்க நீங்கள் வந்து அப்படின்னு அப்பா அம்மாவை. ஏன்னா இதே வேலைக்கு போகும்போது என்னென்னா 3 வேளை காஃபி, என்னம்மாம்மா சாப்பிடுமாம்மா, என்ன வேணுமா, பஜ்ஜி போட்டு தரணுமா, உனக்கு என்ன சுண்டல் போட்டு தரட்டுமா, பஜ்ஜி போட்டு தரட்டுமா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், காஃபி வேணுமா, உடனே உடனே. ஏன்னா இப்போ சம்பாதிக்கிறாரு, இன்னும் சொத்து கைக்கு வரலையே, சொத்து கைக்கு வந்துட்ட பிறகு எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அப்புறமா எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்ட பிறகு அப்புறமா இவர் யார் திரும்பி பார்ப்பாங்க? நாத்திரியந்தே யதாபூர்வம் முன்னாடி எப்படி கவனித்தாங்களோ அது மாதிரி இப்போது பின்னாடி கவனிக்க மாட்டாங்க. கையில் 10 காசு இல்லைன்னா, கையில் 10 காசு இல்லைன்னா யாரும் கவனிக்க மாட்டாங்க. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமாடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லைன்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த பூனைகள்லாம் கூட சொந்தமாக இருக்குமா, நல்லா நம்ம கையில் இருக்கிற வரைக்கும். பெட்டியிலே பணமில்லை, பெத்த பிள்ளை சொந்தமில்லை அப்படின்னு. கடைசியில் என்னென்னா, தன்னை முன்ன கவனிச்சிக்க மாதிரி இப்போ கவனிக்க மாட்டான். அப்பா வந்து அடிக்கடி பிபி சுகர் ஏறி போச்சு, அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்க்கணும், அவரால் சரியாக முடியலன்னு, வேலையே டைட்டாக இருக்குது, எங்கேப்பா வர்றது நான், நீயே போய் பார்த்துக்குப்பா, இல்லை ஒரு ஆட்டோ வச்சுக்கோ, நான் வேணால் காசு தரேன், போய் ஆட்டோ வச்சு போய் பார்த்துக்கோ அப்படின்னா. அன்பாக கவனிக்கிறதுக்கு கடைசி காலத்தில் தான் கூட துணையாக இருக்கணும். ஏன்னா நீ ஒன்றும் சும்மா செய்வானா, சின்ன வயசில் உங்கள் அம்மா அப்பா செய்தாங்க இல்லையா, கடைசி காலத்தில் நீ தானே செய்யணும். அவர்கள் யார் செய்கிறதுக்கு இருக்காங்க, அது கூட செய்ய மாட்டானா, அப்படி உதாசீனப்படுத்திடுவானாம். அப்படி இருக்கும்போது தனக்கு தானே செய்ய வந்தார். அதான் சொல்கிறேன், அவனுக்கு அவனே அழுதுக்கணும், அவ்வளோதான், வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு இந்த வைராக்கியத்தை உபதேசம் பண்ணுறாருங்க. அதான் சொல்கிற, நாத்திரியந்தே யதாபூர்வம் கீநாஷா இவ கோச்சரம். கிழட்டு காலம் 20 வருஷமாக உழைச்சதே இந்த காலை நமக்காக அப்படின்னு சொல்லி அதை வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்க்க மாட்டானா. அதை என்ன பண்ணான்னா, அடிமாட்டு வேலைக்கு கொண்டு போய் விற்றுருவானா. 10 ரூபா கூட கிடைக்குதுன்னா அங்கே போய் விற்றுருவானா. அதை புது மாட்டை கட்டிப்பான். அது வண்டி ஏறுது மாதிரி உழைச்சதில்லை, வண்டி ஏறுது மாதிரி உழைச்சதில்லை 20 வருஷம் உனக்காக. இவ்வளோ சுமந்தது, எவ்வளோ பொதி வண்டி சுமந்தது, எவ்வளோ நெல்மூட்டை சுமந்தது. அந்த காளையை இப்போ அநியாயமாக போய் அடிமாட்டில் கொண்டு போய் விடுறிய, அது பலியாக்கிடுவான் அதை இல்லையா. அந்த அடிமாட்டுக்கு கொண்டு போய் 10 ரூபா கூட கிடைக்குன்னா அங்கே போய் விற்றுருவானா. அப்படி ஒரு நன்றி கெட்டவனாக இருப்பானா. அது மாதிரி தான் இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள். இது மாதிரி நீ எந்தளவுக்கு கவனித்தா, ஆரம்பத்தில் நான் சொல்கிறது யாருன்னா, பக்தி செய்யாதவங்களுக்கு, கிருஷ்ண பக்தி பண்ணாதவங்களுடைய நிலைமை இதெல்லாம். பகவத் பக்தி பண்ணாதவங்களுடைய இல்லறவாசிகள் அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை இங்கே பொதுப்படியாக சொல்கிறார். இது மாதிரி எவ்வளோ பேர் அனுபவிக்கிறாங்க இல்லையா கபில வாசுதேவர், அப்படி அனுபவபூர்வமாக சொல்கிறார். முன்ன எந்த அளவுக்கு உன்னை கவனிச்சிங்களாங்களோ அவர்கள் பின்னாடி கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். நாத்திரியந்தே யதாபூர்வம் கீநாஷா இவ கோச்சரம். சாப்பாடு கேட்டால் கூட 10 தடவை கேட்டால் தான் ஒரு தடவை சாப்பாடு எடுத்து அப்படி எதுவும் டங்குன்னு வைப்பாங்களாம் அந்த தட்டை. இது ஒரு தண்டம், சரிங்களா சாப்பிடு அப்படின்னு கொண்டு போய் வைப்பாங்களாம். அப்படி எதுவும் கவனிக்க மாட்டாங்களாம். முன்னெல்லாம் பார்த்து 3 வேளை டீ காஃபி எல்லாம் வந்தது, எல்லாம் பஜ்ஜி போண்டா எல்லாம் வந்தது, எல்லாம் கிடைச்சிது. இப்போ எதுவும் கிடைக்கல. அவன் பாட்டுக்கு கத்தின்னு இருக்கணும். டேய் யாரா பிள்ளை கூப்பிட்றான். அதான் அண்ணா சூப்பராக சொல்லுவார், திருதராஷ்டிரன் கூப்பிடுவானா, துரியோதனா கூப்பிடுவானா. அவன் இல்லை, ஏன் கத்துற, கண்ணும் தெரில ஒன்றும் தெரில, சும்மா கம்னு கடை அப்படின்னா இல்லையா. அது மாதிரி உதாசனமாக பேசிட்டு போயிடுவாங்களாம், கண்டுக்க மாட்டாங்களாம் வயசான காலத்தில். அப்போ சொல்கிறார், நாத்திரியந்தே யதாபூர்வம் கீநாஷா இவ கோச்சரம் தத்ரா அஜாத நிர்வேதோ மிரியமான ஸ்வயம் பிரதைஹி. அப்போ கூட அவனுக்கு வைராக்கியம் உண்டாகாதான். இப்படி என்னை அவமதிக்கிறாங்க, அவமதித்து இந்த காஃபி டிவி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இப்படி அவமதித்து சாப்பாடு போடுறாங்க, நான் இனிமேல்ட்டு இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன். நான் எப்படிலாம் சம்பாதிச்சேன், நான் எப்படி வாழ்ந்தவன், நான் இன்றைக்கி வாழ்ந்து கெட்டு போயிட்டேன். இன்றைக்கி எல்லாருக்கும் பாகம் பிரித்து கொடுத்துட்டா எல்லாம் பண்ணி இன்றைக்கி என்னை கவனிக்க மாட்டீங்க. நான் எப்படி வாழ்ந்தவன், நான் என்னை இப்படி அவமதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மருமக எல்லாருமே பிள்ளைகள் எல்லாம் அவமதிக்கிறான்னு தெரிஞ்சு உடனே சாப்பிடக்கூடாது. அப்படி வைராக்கியம் நான் பாசாதி கோயில் பார்க்கறதுக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு வருவான்ல, அப்படிலாம் வந்துட மாட்டானோ. அப்படி வந்துட மாட்டானோ. அந்த மானங்கெட்டு மரியாதை கெட்டு போகிற அந்த சாப்பாடை எச்சக்கலையை நாய் நக்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவானோ. இதெல்லாம் சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி இதை அப்படியே சொல்லுவார். அனந்தராம் தீட்சிதர்லாம் சொல்லுவார் இந்த கதையை. அப்படி ஒரு மானங்கெட்டு போடுற சாப்பாடை, மருமகளால் பிள்ளைகளால் கொடுக்கக்கூடிய சாப்பாடை எச்சக்காலையை நாய் நக்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம். இப்படி ஒரு பழப்பு தேவையா? யாருக்கு இந்த நிலைமைன்னா, பகவத் பக்தி பண்ணாதவங்களுக்கு. அப்படி சொல்கிறாருங்க. ஜரியோ உபத்த வைரவியம் ஆஸ்தே அவமத்தியோ உபன்யஸ்தம்
அவமதித்து தனக்கு போடக்கூடிய அந்த உணவை கிரகபால இவாகரன், கிரகபாலனா சொல்கிறதுக்கு நல்லா கௌரவமாக இருக்கிற மாதிரி கிரகபாலன், கிரகபாலனா நாயின்னு அர்த்தம். கிரகபால இவா ஹரன்னு எச்சக்காலையை நாய் நக்கி சாப்பிட்ற மாதிரி அதை வழித்து சாப்பிடுவானான். அவன் பசியில் இருக்கிறதுனால இதையாவது கொண்டு வந்து போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுவானான். ஏதோ கிடைக்கிறது சாப்பிடுவான். அப்போது முன்ன கவனிக்கிற மாதிரி இப்போ கவனிக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு வைராக்கியம் அடையல. பிரியபானக ஸ்வயம் பிரதகி, தன்னால் வளர்க்கப்பட்டவர்கள் இப்போ அவர்களால் அவருடைய கையை ஏந்தி நிற்க வேண்டிய நிலையில் தான் தள்ளப்பட்டான். இவன் எப்படி காப்பாற்றிருப்பான்? வயிற்றில் ஈரத்துணி கட்டின்னு அவர்களை அப்படி உழுந்து காப்பாற்றினான். அவளுக்கு தேவையான செல்வம் எல்லாத்தையும் தனக்கு சௌக்கியங்களே அனுபவிக்காமல் அவளை சௌக்கியத்தை மட்டும்தான் பெருசாக நினைச்சான் இவன் குடும்பத் தலைவன். ஆனால் அப்படியே மாதிரி பெண்ணும் சரி, அந்த குடும்பத் தலைவியும் அப்படி அவர்களுக்கு பார்த்து செய்கிறாங்களே, இப்போ பார்த்து செய்யணும் இல்லையான்னா அப்படிலாம் செய்ய மாட்டானா. கடைசியில் என்னென்னா எப்படி இருப்பான்னா, இப்போ அவர்கள் கையை தான் ஏந்துற மாதிரி ஆகிப்போச்சு பாருங்கள். அதான் பிரியமானக ஸ்வயம் பிரதைகி, அவர்களால் ரட்சிக்கப்படுகிற நிலையில் தான் தள்ளப்பட்ட போது என்னென்னா சொல்கிறான், தன்னால் வளர்க்கப்பட்டவர்களால் இப்போ வளர்க்கப்படுகிறான் அப்படியே நிலையில். ஜரியோ உபாத்த வைரப்பியோ, இப்போ என்னென்னா ஜரை முதுமை வந்துடுச்சு. கண்ணு மந்தமாக இருக்குது, கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது, காது மந்தமாக கேட்குறது, ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுகிறேன் திருப்பி ஏன்னா பேச்சு வாய் கொளருது அப்படின்னு கட்டின வேஷ்டியே மறுபடியும் கட்டுறார். தெரியல அவருக்கு. அது ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, அது ஏதோ ஒரு நோய், அதுக்கு அவருக்கு தெரியல. கட்டின வேஷ்டி மேலே இன்னொரு வேஷ்டி கட்டுறாரு. என்னென்னா வேஷ்டி கட்டிக்கிறேன்னு அவருக்கு தெரியலையாம். அந்த நிலைக்கு தள்ளப்படுவாங்களாம். அது மாதிரிலாம் ஒரு மைண்ட் அப்செட் ஆகிடும் அந்த வயசில். குந்தி எனும்படி மந்தி எனும்படி குந்தி நடந்து அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, அங்கங்கே நடக்க முடியாதான். அந்த தடியை ஒணிக்கிட்டு அங்கங்கே உட்காந்து நடப்பானான். நடக்க முடியாது. ஜரையா அப்படிப்பட்ட வயோதிக நிலைக்கு வந்துடுவானான். அப்போ அவன் மரணத்துக்கு அருகில் வந்து விட்டான். இப்போவாது பார்த்த சாதிக்கொள் வாப்பா, பாகவத்துக்கு வாப்பா, உன் ஜென்மா கரையேறணும். அதெல்லாம் அப்படிலாம் வந்துட மாட்டேன், என் குடும்பத்தை விட்டு வந்துட மாட்டேன். அப்படி அவமதித்து போடக்கூடிய சாப்பாடாக சாப்பிட்டுட்டு அங்கே உயிரை வச்சுன்னு அப்படியே படுத்துன்னு இருக்கணுமா. அதுதான் இங்கே சொல்கிறார். ஜரையோ உபாத்த வைரப்பியோ மரணா அபிமுகே கிரகே, வீட்லேயே மரணத்துக்கிட்ட வந்துட்டான். அப்போ கூட வீட்டை விட்டு வெளியே வரமாட்டானா. கிரகே வீடு தான், கோயிலுக்கு வந்துட மாட்டானா, பகவத்கதைக்கு வரமாட்டானா அப்படி சொல்கிறார் இப்படி சார். ஆஸ்தே அவமத்திய உபன்யஸ்தம் கிரகபால இவாகரன்னு. ஆமையான்னா வியாதிகளால் பீடிக்கப்பட பலவித உடம்பு சக்தி குறைஞ்சிச்சுனாவே பலவிதமான வியாதிகள்லாம் ஃப்ரீயாக, அந்த நோய் மட்டும் அதான் சொல்கிறேன். ரோகம் மந்திரம் ஆதுரம் அப்படின்னு சொல்கிறார். ரோகத்துக்கு இருப்பிடமான வீடாக அந்த உடம்பு. அது மட்டும் பாவம் எங்கே போவோம், ஏதோ உடம்புன்னு இருக்கிறதுனால வந்துன்னு போயின்னு இருக்கு. போதும் இல்லையா, ஆனால் வருது இல்லையா, எவ்வளோ ஆசையாக வருது. இந்த உடம்புன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே வருது. அப்படிப்பட்ட இவன் உடம்பு பலவீனம் அடைஞ்ச போது எல்லா நோய்களாலையும் தாக்கப்படுவான். பிபி, சுகர், அது இது எல்லாம் வந்தது இல்லையா வயசான காலத்தில். ஏன்னா அது எதிர்ப்பு சக்தி இல்லை, ஆன்டிபயோட்டிக் கிடையாதுன்னு, ஏன்னா வயசாகி போச்சு. அதான் சொல்கிறது. ஆமையா பிரதீப்தா அக்னிர், அந்த நோய்களை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லாதவனாக அல்பாகார ஆமையா பிரதீப்தா அக்னிர் அல்பாகார அல்பசேஷ்டிதா. அதானுன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டா ஜீர்ணிக்கக்கூடிய அக்னி வேலை செய்யலையாம். அதனால் சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றானா. ஏன்னா ரொம்ப செயல்பட முடியல. ஒரு பாத்ரூம் லெட்டின்னு போனால் கூட ஒருத்தர் கையை பிடிச்சின்னு போக வேண்டியதாக இருக்குது இல்லையா, முடியல, இல்லை விழுந்துடுறான் கீழே. அப்போ கையை பிடிச்சி அவர் கொண்டு போய் யார் வெட்டுவாங்க, இதெல்லாம் யார் செய்வாங்க, பிள்ளைகள் தானே செய்யலாம், என்ன பண்ண முடியும். அந்த படுக்கையிலேயே மலை மூத்திரத்தை போயிட வேண்டியதான். அப்படி போகிற வயசானவங்களே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இதெல்லாம் அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. அப்போ முன்னாடி எந்த அளவுக்கு கவனித்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போ கவனிக்க மாட்டார்கள் என்பது இங்கே சொல்கிறார். இதெல்லாம் அப்படியே சொல்லினே வர்றார். ஆமையா பிரதீப்தா அக்னிர் அல்பாகாரோ அல்பசேஷ்டிதா, செயல்பட முடியாமல் அப்படி தவிக்கின்றான். எதுவும் முன்ன சம்பாதிக்க முடியலன்னு கஷ்டப்பட்டான், பிறகு சொல்லலாம் ஆசைப்பட்டான், எப்படியா குடும்பத்தில் ஆபத்துன்னு நினச்சான். அந்த குடும்பத்தில் உள்ளவர்களால் அவமதிக்கப்படும் போது இப்போ அவனால் எதுவுமே அப்படியே வயசான காலத்தில் தள்ளப்பட்ட போது எங்கேயாவது அதான் சொல்கிறேன், எங்களாம் ஹோம் அது என்னது ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஓல்டேஜ், அதான் முதியோர் இல்லம், அதில் தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களால் கவனிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது காசை கொடுத்து அப்படி பார்த்துக்க வைப்பாங்க. அவ்வளோதான் அவனுக்கு, அவ்வளோதான் மரியாதை அவனுக்கு, அவ்வளோதான். நீ ஒரு சுமை வீட்டில்.
ஆனால் இதெல்லாம் பகவத் விஷயத்தை கேட்குறவங்களுக்கு, பகவத் பக்தி பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அனுகூலமாகவே இருக்கும். நம்ம பார்த்துக்கணும், எவ்வளோ மகாத்மாக்கள்லாம் பார்த்துருக்கோம், ஸ்ரீ அண்ணாலாம் பார்த்துருக்கோம். எல்லாம் குடும்பமே அபிபத்த குடும்பம், எல்லோரும் அனுகூலம். அவர் எப்படி சந்தோஷமாக பகவத் திருவடி அடைஞ்சார். இல்லை மகான்கள்லாம் பாருங்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க. இது மாதிரி இல்லறவாசிகள், பௌதிகவாதிகள்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்கள். இப்படி பிள்ளைகளால் அவமதிக்கப்படுற மாதிரி, உறவினரால் அவமதிக்கப்படுற மாதிரி இப்படி ஆகிடுதான். அதான் சொல்கிறார், ஆமயாவ்ய பிரதீப்தாக்னிர் அப்ரதீப்தாக்னிர் அல்பாஹார அல்பச்சேஷ்டிதः பிரதீப்தாவும் ஆமயவும் அப்ரதீப்தாக்னிர். சரி, அல்பாஹார அல்பச்சேஷ்டிதः. சரி, ஓகே. வாயுனோத்கிரமதோத்தாரः கவ சம்ருத்த நாடிகः. அப்போது பெருமூச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் காசஸ்வாச கிருதாயாசே கண்டே குறை ஆயதே அப்படின்னா அவனுக்கு அந்த நோய் அதிகமாகி அந்த என்னென்ன மூச்சு சரியாக விட முடியாதான், வாயு சரியாக விட முடியாதான், அப்படியே மூச்சு வாங்குமா பயங்கரமாக. வாயுனோ கிரமதோத்தாரா கவ சம்ருத்தனால தொண்டையில் சளி கட்டிக்குமா. அந்த சளியை கரைச்சிக்க முடியாதான், அதை வெளியே துப்பவும் முடியாதான். கோழை கட்டின்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோழை கட்டின்னு இருக்குமா. வயசான காலத்தில் கலகலன்னு பேசும்போதே கலகலன்னு அப்படியே சளியோடு பேசும். அவன் ஏதாவது சரி பண்ணுமான்னா சரி பண்ண முடியாது. அது எவ்வளோ சளி துப்பினாலும் மறுபடியும் சளி சேர்ந்துனே இருக்கும். அது கோழை கட்டின்னு சொல்கிறதே அந்த நிலை வந்துடுமா. அப்போ கவ சம்ருத்த நாடிகா காசஸ்வாச கிருதாயாசே கண்டே குறகுறாயதே. அப்படி கணக்கிறது இதில் இல்லை, அப்படி கணச்சி காமிச்சு அப்படி குறகுறாயதுன்னா அப்படி இரும்பி நிற்பானான் கலகலன்னு. அப்படி இரும்பி நிற்கும்போது அப்பா பக்கத்தில் இவன் சாப்பிட பார்த்தா பிடிக்காது. ஏன்னா அப்பா இருமுனார்னா அந்த எச்செல்லாம் அங்கே தெரியும் இல்லையா, அந்த சளியெல்லாம் போய் விழுந்து. அதை பார்த்தோன்னே ஏம்மா அப்பா கூட சாப்பாடு போட வேணாம் எத்தனை தடவை சொல்கிறேன் நான். அவர் முதல்ல ஏமா இது போல் என்ன தொல்லை பண்ணுறீங்க, நிம்மதியாக விட மாட்டிங்களா, சாப்பிடும்போது கூட நிம்மதியாக இருக்கக்கூடாது, இங்கே வந்து லொக்குன்னு நிரும்பி இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புள்ள கத்தும். கடைசியில் என்ன பண்ணுவார், அவருக்கு இதெல்லாம் நான் சொல்கிறதில்ல, சுந்தரகுமார் சுவாமி இதெல்லாம் சொல்லுவார். இது எல்லாமே வந்து சாஸ்திரத்தை சொல்கிறது, மகான்கள் சொன்னது தான் வச்சு சொல்கிறேன். அப்போ என்னென்னா அவனுக்கு என்ன பண்ணாங்க, இவர்கள் தொல்லை தாங்க முடியாமல் இப்படி மூச்சு ஏற்றுங்களே, இப்படி பார்த்தாலும் இரும்பி கிடக்கிறாள் லொக்குன்னு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, இவருக்கு தனியாக அங்கே அவுட் ஹவுஸ்னாவே அப்போ அவுட் ஆஃப் மைண்டு அவ்வளோதான். பின்னாடி இவருக்கு தனியாக வீடு கட்டி கொடுத்துருவாங்களாம். அப்போ அந்த பின்னாடி வீடு கட்டி கொடுத்துட்டு அம்மாக்கள் சொல்கிறார், அம்மா நான் சாயங்காலம் வரத்துக்குள்ளே அப்பாவா அந்த அவுட் ஹவுஸில் கொண்டு போய் வச்சுட்டு புரியுதா, ஆமாம் இல்லைனா நீ அவுட் ஹவுஸ்க்கு போய்டும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்களை ஃபஸ்ட்டு நேரடியாக சொல்ல மாட்டான். அந்த காலத்து புள்ள நேரடியாக சொல்ல மாட்டான், இப்போ நேரடியாக சொல்லணும்னு நான் தெரில. அதுதான் சொல்லிட்டு உடனே என்னன்னா அவுட் ஹவுஸ்னால் அவுட் ஆஃப் மைண்ட் அவள் தான். அவர் என்ன பண்ணார், இவருக்கு சனிக்கிழமை ராகு காலம் 10-12 அது என்னவோ தெரில, அந்த ராகு காலத்தில் இவருக்கு கிரகப்பிரவேசமாக, இங்கே வாங்க நம்ம புள்ள ஒரு வீடு அழகாக கட்டிக்கிறான் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பின்னாடி இட்டு போவாங்களாம். அந்த அம்மா எத்தனை நாள் குடும்பம் நடத்தணும், அன்பாக தான் இட்டு போய் ஆகணும். அவர் இட்டு போய் என்ன பண்ணார், அந்த இடத்துல கிரகப்பிரவேசம் அவருக்கு சனிக்கிழமை நல்லா ராகு காலத்தில் அவருக்கு கிரகப்பிரவேசம். அதை உள்ள அவுட் ஹவுஸ். இனிமேட்டு இங்கேயே இருங்க, நீங்கள் தயவுசெய்து உள்ளெல்லாம் வந்துடாதீங்க, நீங்கள் இங்கேயே இருங்க, இங்கேயே உங்களுக்கு சாப்பாடெலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க புரியுதுங்களா, சாப்பாடு எல்லாம் வந்துடும் புரியுதா. நம்ம புள்ள வந்து இங்கே இருக்க சொல்கிறான், நீங்கள் உள்ளெல்லாம் வானா இங்கே இருங்க அப்படின்றான். அப்போ அவன் அப்படியே தேம்பி அழுவானான், எத்தனை நாள் இவனை கட்டி காப்பாற்றிருப்பேன், என்னை தனியாக ஒதுக்கி விட்றான் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் அப்படி பண்ணுவாங்க, சில பேர் அதான் முதியோர் இல்லத்தில் தள்ளிடுறாங்க. கடைசியில் அவன் என்ன பண்ணுவான், அங்கே உட்காந்துருக்கு வந்து அவனுக்கு சாப்பாடு வருமோ வராதோ ஒரு நாள் மறந்துடுவாங்க. திடீர்னு பார்த்தா சம்மந்திகள்லாம் வந்திருப்பாங்க, இவன் வந்து கழுகு மாதிரி எட்டி பார்ப்பானான். ஐயோ சம்மந்திகள்லாம் வந்திருக்காங்களே நல்ல ட்ரெஸ்ஸு. உடனே போய் மனைவிகளை சொல்லி இங்கே வாடி எனக்கு கொஞ்சம் நல்லா தோச்ச ஒரு சட்டை இடம், நான் போய் சம்மந்திகள்லாம் போய் பேசணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டை எடுத்து சொன்னான். சரி இதை போய் எத்தனை வரன்ட்டு போகலாம். அவள் தான் வந்த சம்மந்திகளை கவனிக்கிறது இது பண்ணுறது எல்லாம் பண்ணி கடைசியில் இவனா ட்ரெஸ் எடுத்து போனவ சாப்பாடு கூட மறந்துடும். அவனுக்கு சாப்பாடு கூட போகிறது கிடையாது, அவள் பட்னி அன்றைக்கி அவருக்கு ஏகாதசி அன்றைக்கி அவள் தான் மறந்துடுவாளாம். மறந்துட்டு என்ன பண்ணுவாளாம், அந்த சம்மந்திக்கெலாம் போன பிறகு சாப்பாடெலாம் இருக்காது, ஏதோ மிஞ்சி ஏதோ கொஞ்சம் கஞ்சி ஏதாவது இருக்கும் போதே அதை கொண்டு வந்து கொடுப்பாலாம். அது கூட அவன் மனைவி தான் எடுத்து கொடுப்பான். கொடுத்தோடனே இதாங்க இருக்குது சாப்பிடுங்கன்னு சொல்லலாம்.
என்னடி நான் ட்ரெஸ் எடுத்து சொல்லி அனுப்பிச்சேன், சாயங்காலம் 4 மணி இந்த சமயத்தில் வந்து இந்த கஞ்சி எடுத்து வந்து கொடுக்குறீன்னு. நான் என்ன பண்ணுறது, நானே சாப்பிடல. அம்மாண்ணா நீ சாப்பிடுங்க, இதான் கிடைச்சது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்போ பாருங்கள் இப்படிலாம் அவமதிக்கப்படுது. ஆனால் அவமத்திய உபன்யஸ்தம் அவமத்திய உபன்யஸ்தம் ஆஸ்தே அவமத்திய உபன்யஸ்தம் கிரகபால விவாகரன்னு அப்படி சாப்பிட்றான். அல்பஹார அல்பசேஷதா. சரி இது மானங்கட்ட இந்த சாப்பாடை வானான்னு சொல்லிட்டு வேற காணிய மாட்டேன். அப்படியேப்பட்ட சரி அப்படி சாப்பிட்டுன்னு அப்படி இருக்காங்க இல்லையா. வயசான காலத்தில் கடைசியில் என்னென்னு பண்ணால் இவருக்கு சாப்பாடு வச்சா அதில் என்ன இவருனா கூட்டு பொரியல் கிரில் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுடுவாங்க. அவருக்கு ஏதோ தண்டத்துக்கு சாப்பிட்ணும் அப்படி கொடுக்கணுக்காக கொடுக்குறாங்க, அவ்வளோதான். கடைசியில் சாப்பிடணும் என்னென்னா கடைசியில் ஒரு நாள் பார்த்தா இவரால் சாப்பிட முடியாது, எழுந்திருக்க முடியாது. அப்படியே அசுத்தமாக இருக்கும் அந்த இடம் பார்த்தா. வயசானவங்க பார்த்தா தெரியும் அசுத்தமாக இருக்கும். அடிக்கடி க்ளீன் பண்ண போய் அதெல்லாம் யாரும் கவனிக்கிறவங்க இல்லை. அப்படியே கடப்பார் படுத்துன்னு முச்சின்னு எறும்புச்சின்னு இருக்கும். அவருக்கு வச்ச சாப்பாடும் அப்படியே இருக்கும். ஒரு நாள் பார்த்தா லைட்டு கூட போடாமல் பார்த்தா 6 மணி 7 மணி ஆச்சு லைட்டே போடாமல் பாடி இருட்டாக இருக்கும். என்னென்னா அந்த சாப்பாடெலாம் முச்சி எறும்புச்சின்னு இருக்குது. இவரால் எழுந்து போய் உட்காந்து சாப்பிட முடியல. அந்த சமயத்துலனா ஜுரம், உடம்பு நெருப்பாக கொதிக்குமா. நெருப்பாக கொதிச்சோடனே அப்போ மூச்சு அப்படியே கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே தள்ளுற மாதிரி இந்த கண்ணு பார்த்தா உருட்டி பார்ப்பாராம். அப்படியே ஒன்று பெருமூச்சு பயங்கரமாக அப்படி விடுவார். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதை தான் சொல்கிறேன். அப்படி பெருமூச்சு உடம்பு நெருப்பாக கொதிக்குமா. அப்போ தான் வந்து பார்த்தா ஒரு உடம்பு நெருப்பாக கொதிக்கும். உடனே ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ தான் டாக்டரை கூப்பிடுவாங்க. டாக்டர்லாம் கூப்பிடுவாங்க, எல்லோரையும் கூப்பிடுவாங்க. டாக்டர் வந்து என்ன பண்ணார், பார்த்து செக் பண்ணிவிட்டு இது ரொம்ப நாள் தாங்க மாட்டார்ப்பா, சொல்ல வேண்டியவங்களாம் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் யாராக இருக்காங்க அவங்களாம் தந்தி ஃபோன் அடிச்சிடுவாங்க. எல்லாம் அடித்த உடனே அந்த காலத்தில் ட்ரங்கால் அடிப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒன்று. ஆனால் இப்போது சொல்கிறேன், அந்த காலத்தில் இருக்கிறவங்கள வச்சு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லுவார், அனந்தர தீட்சிதர் சொல்லுவார். சும்மா ஒரு பேஜ் அது வந்து இந்த காலத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறது தான். அப்போ எல்லோரும் கூப்பிட்டுருவாங்களாம். கூப்பிட்டோன்னே எல்லாம் வந்துடுவாங்களாம். எவ்வளோ நாள் இருப்பாரோ தெரியாது அப்படின்னு. அந்த கடைசி காலத்தில் இப்போவாது நான் பகவான் நினைப்பானா, நினைக்க மாட்டானா. என் பேரை வந்துட்டானா, என் பேத்தி வந்துட்டாளா, என் புள்ள வந்துட்டானா, ஆஸ்திரேலியாவில் புள்ள வந்துட்டானா, அவன் வந்துட்டானா இவன் வந்துட்டானா. ஏன்னா பகவான் வந்துட்டானா, சங்க சக்கர கதாதாரியானே கேட்க மாட்டியாடா அப்பா. அப்போது எல்லாம் வந்துடுவாங்களாம். என் பொண்ணு மருமக மாப்பிள்ளை எல்லாம் வந்துடுவாங்க. எல்லாம் வந்துட்ட பிறகு இவன் பாருங்கள், கபசம் காச சுவாச கிருதாயசு கண்டே குரகுராயுதே சயானக பரிசோஜத்பி பரிவீதஸ்வ பந்துபிகி. தன் உறவினர்களால் சூடப்பட்டவனாக இப்படி அப்படியே விழுந்து கிடப்பானா. அப்போ தத்தா எனக்கு தெரியுதா, தத்தா நான் பேரன் வந்திருக்கேன், அப்பா நான் தெரியுதாப்பா நான் புள்ள வந்திருக்கேன், நான் அப்பா எனக்கு தெரியுதாப்பா நான் பொண்ணு வந்திருக்கேன். அப்போ மாப்பிள்ளை வந்து கேட்பானா, மாமா தெரியுதா மாமா உங்கள் மாப்பிள்ளை வந்திருக்கேன் எல்லாம் சொல்லுவேன். எல்லோரும் அப்படியே பார்ப்பானா, எல்லாம் வந்துட்டாங்களான்னு பார்ப்பான். சுற்றி முற்றி பார்ப்பான், பேச முடியாது, அப்படியே கை மட்டும் அசைப்பான், அப்படியே சைக்கிள்லேயே காட்டுவான். வந்துட்டாங்களா, அவங்க வந்துட்டாங்களா, சேமமாக இருக்காங்களா, இது பண்ணல. இவரே சரியில்லை, இவர் மற்றவங்க சேமத்தை விசாரிச்சுன்னு இருப்பார். இவர் இப்படி இருக்கும்போது என்னென்னா சயானகா பரிசோச்சத் பிஹி, அப்படி கவலை கொண்டு அழுது கொண்டு பரிவிதா ஸ்வபந்து பிஹி வாச்சியமான புருதவி. அதான் சொல்கிறார். அதாவது இங்கே ஒரு பதம் இருக்குது என்னென்னா வாச்சியமான புருதவி காலபாஷ வசங்கதா. அதாவது தன்னுடைய உறவினர்களால் ஸ்வயம் பிரதைகி சரி ஓகே ஸ்வபந்துபிகி இப்போ வந்து என்னென்னா யார் வரனா மிரியதே ருதுதாம் ஸ்வானாம். அவர் உயிர் வழக்க போகிறாரே, மூச்சு வாங்கி இருக்குன்னு சொல்லி எல்லாம் அழுவாங்களாம் தேம்பி. எதுக்காக அழுவாங்களான்னா ஸ்வானாம் ஒரு வேதனையா ஸ்ததிஹி அப்படின்னு சொல்கிறார். ஸ்வானாம்ன்ற பதத்துக்கு ஸ்ரீதர் வியாக்கியானமாக சுவார்த்தபராணாம், தன்னை சார்ந்தவர்கள் இல்லை தன்னலமிக்கவர்கள். ஆனால் நான் உடனே பார்த்து என்னென்னா மருமகன் கேட்பானா, பொண்ணு கல்யாணம் பண்ண மருமகன் கேட்பானா, சொத்துக்கத்து ஏதாவது எழுதி வச்சுருக்கா, உயிர் எங்கன்னா எடுத்து வச்சுருக்காரா, அதெல்லாம் முதல் கேட்டுக்கோ. செத்துட்ட பிறகு நம்ம யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதனால் முதல்ல அப்புறமா தெரியாமல் போயிடும். அதனால் வெக்கில்கள் எங்கன்னா கொடுத்து வச்சிருக்காரா, யாருக்கெல்லாம் உயில்கள் எங்கன்னா கொடுத்து வச்சிருக்காரா, என்ன பண்ணியிருக்காரு முதல் கேட்டுக்கோ அப்படின்ட்டு பொண்ணை காது கடிப்பாராம். யார் மாப்பிள்ளை. அவர் ரொம்ப முக்கியம் இல்லை, பிள்ளைங்க கூட கேட்க மாட்டாங்களாம் சொத்து சுகத்தை பற்றி. பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அந்த மாப்பிள்ளை கேட்பானா வந்து, உங்கள் அப்பா வந்து ஏதாவது சொத்துக்கத்தை சேர்த்து வச்சுருக்காரா முதல் கேட்டுக்கோ அப்படின்னு. அதான் ஸ்வயம் பிரதாகி. எதுக்காக எல்லாம் தேடி வந்துடுறேன்னா கடைசி காலத்தில் சொத்துக்கத்து எங்கன்னா கை மாறி போச்சுன்னா அதை பாதுகாக்கணும் இல்லையா. அதனால் அதெல்லாம் இங்கே பதம் போட்டிருக்காரு ஸ்ரீதர் வியாக்கியானத்தில்.
ஸ்வானாம்னா தன்னை சார்ந்தவர்கள் அர்த்தம். சுவார்த்த பராணம், சுவார்த்த பரானா சுயநலம் மிக்கவர்கள் ஆகிய அப்படிப்பட்ட உறவினர்கள் வந்து அப்படி விசாரிப்பாங்களாம். அப்போ கூட சொத்து சுகம் தான் முக்கியமாக, அவங்களுக்கு அதுதான் முக்கியமாக தோணுமா. அது ஃபஸ்ட் கட்சியில் கேட்டுப்பாங்களாம். ஏதாவது நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களா, என்ன அதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க, எங்களுக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்ட்டு கேட்பாங்களாம். அதெல்லாம் கரெக்டாக வசூல் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சமயத்தில் வந்து என்னென்னா புள்ள வந்துடுவான். புள்ள வந்துடுறோடனே புள்ளை பார்க்கணும் ஆசையோடு அப்படி எட்டி பார்ப்பாரான். எட்டு புள்ள கிட்ட வருவான்னு பார்த்தா உடனே அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்பாவுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நீ வந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு சாப்பிட முடியாது, அதனால் இப்போ போய் எத்தனை மோரும் சாரம் எதாவது சாப்பிட்டு வந்துருப்போன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்களாம். அப்போ தான் அதெல்லாம் பிரம்மஸ்ரீ சுந்தரம் சுவாமி சொல்லுவார். இதெல்லாம் அப்படியே அதுதான் அப்படியே நான் சொல்கிறேன். அப்போ கடைசியில் அதான் சொல்கிறேன், ஸ்வானம் ஸ்வார்த்த பராணம், தன் சுயநலவாதிகளாக இருப்பாங்களாம். அந்த சமயத்தில் போய் சாப்பிட்டு வர்றதுக்கு, நான் உனக்கு எத்தனை நாள் வயிற்றில் ஈர துணி கட்டின்னு உனக்கு பட்டினி பசிமாக போய் இப்போ அப்பா சாகிற நேரத்தில் உனக்கு சாப்பாடு அந்த மோர் சாதம் தான் முக்கியமாக போச்சாடா அப்படின்னு நினைப்பாராம். அப்படியே அழுவாராம். ஆனால் வெளியே பேச முடியாதான், அப்படி மனசுக்குள்ளே புழுங்கின்னு இருப்பாராம். இந்த வேதனைலாம் அனுபவிப்பாராம். அதான் சொல்கிறேன், ஒரு வேதனையாக அதிகமான வேதனையை அனுபவிப்பாராம். அதான் சொல்கிறார், வாச்சியமான அவிபுருதக மிரியதே ருதுதாம் ஸ்வானம் ஒரு வேதனையா ஸ்ததீதிஹி, ஒரு வேதனையாக அதிகமாக வேதனைப்படுவாராம். இது மனசில் போட்டு பொழுங்கின்னு இருப்பாராம் அந்த கிழவர். இல்லை இந்த சமயத்தில் சாப்பாடு முக்கியம்னு போயிட்டான் பற்றியா, அவன் கூட இருப்பானா இப்போ அப்படின்னு நான் கையை பிடிச்சி அவன் கூட இருப்பான்னு நினச்சா கட்சியில் அவன் போயிட்டானே அப்படின்னு. அப்போ துளசி தீர்த்தம் வர்றது கூட ஆள் இல்லாமல் அப்படி யாராவது ஒருத்தர் விடுவாங்க. அந்த ஊரில் பார்த்தா யாரோ ஒரு சில பாகவதர் இருப்பாங்க. அந்த பாகவதர் பார்ப்பார். வந்து பார்த்தோன்னே அவரை பார்த்தோன்னே வாங்கன்ட்டு மனசுக்குள்ளே அப்படியே கண்ணாசிப்பார். கொஞ்சம் கண்ணை தந்து போனா எனக்கு தெரிந்தான்னு கண்ணை கொஞ்சம் நல்லா தந்து பார்ப்பான். டக்குன்னு கொஞ்சம் கண்ணை முடிப்பான், அப்படியே சொருகின்னு போகும். அப்படி இருக்கும்போது ஏதோ பேச்சு வராது, ஏதோ தத்து முத்துன்னு அப்படின்னு உதறி பேசுவான், ஏதோ தடுமாறி பேசுவான். அந்த சமயத்தில் போய் என்ன பண்ணுவார் இந்த பாகவதர், மாப்பிள்ளை வந்துட்டாரா, பொண்ணு வந்துட்டானான்னு கேட்பார். எப்படி கேட்பாருன்னா தட்டு மாதிரி தான் கேட்பார். அவர் வார்த்தையே குளரும். அந்த சமயத்தில் இவர் ஒரு பாகவதர் வருவார். பாகவதர் வந்தோடனே அப்போ கேட்பாராம், இப்போல்லாம் வந்து டாக்டர் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு, எல்லோரும் வந்து என்ன கவலைப்படுறாங்க, இந்த சமயத்தில் நீங்கள் வேறு எதுவும் பேச யாரும் இப்போ மாப்பிள்ளை வந்துட்டானா புள்ள வந்துட்டானா அவங்களாம் போய் கூப்பிடாதீங்க, எல்லோரும் யாரையும் போய் நீங்கள் யாருக்கையும் எந்த பேச்சும் வச்சுக்காதீங்க, ராமான்னு சொல்லுங்கள், வேறு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த பாகவதர். அப்போ சொல்கிறாரு, அப்போ வந்து நான் மூச்சு பிடிச்சின்னு பேசுவாராம். அப்படி பேச்சு வராமல் பேசுகிறான். நல்லா இருக்குது, கண்ணுக்கெல்லாம் எங்கேயோ சொருகிட்டு போகிறது, உடம்பு நெருப்பாக கொதிக்கிறது, எனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இந்த சமயத்தில் போய் அந்த நாமாவை சொல்கிறேன்னு சொல்லுவானா, ராமன் நாக்கில் வராதான். ஏன்னா தெற்கு திக்கில் சிவப்பு வஸ்திரம் அணிந்து தெற்றி பற்களோடு எருமாட்டு வாகனத்தில் பாசக்கயிறை தூக்கி வீசி எங்கள் ஊருக்கு வான்னு ஒருத்தன் அழைக்கிறானே, அப்படி இருக்கும்போது அந்த கால பாச வசம் கதா, அந்த பாசக்கயிறை வீசுகிறானே, இந்த சமயத்தில் எப்படி ராமநாமா வரும் அப்படி சொல்ல, அந்த நாமான்னு சொல்லின்னு இருக்கும்போதே டக்குன்னு உயிர் போயிடுமா. நல்லா புரிஞ்சுக்கணும். காலபாச வசம் கதா பாருங்க. அப்போ வாச்சியமான ப்ரூதவி சொல்லுடா, ராமநாமா சொல்லிட்டா, கடைசி காலத்தில் இருந்தாடா அவனை காப்பாற்று, இப்போ எதுவும் பேசாத, பிள்ளை வந்துட்டானா பேர வந்துட்டானா இதெல்லாம் பேசாதப்பா, இப்போ ராமராமான்னு சொல்லுப்பான்னா வாச்சியமான ப்ரூதவி என்னன்னா வாச்சியமானோ அபிநப்ரூத வாச்சியமான அபிநப்ரூதா சொல்ல மாட்டானா, ராமராமன் சொல்ல மாட்டானா. எதனாலாம் தெற்கு திக்கில் எருமாட்டு வாகனத்தில் யமதூதர்கள் வந்து காலபாசத்தை போட்டு இழுக்கும்போது அவனுக்கு என்னமா ராமநாமா வரும், அவர் காலபாசம் போட்டு இழுத்துடுறாங்க. அதனால தான் அந்த நாமாவை சொல்கிறேன்னு சொல்லுவானா, ராமநாமா நாக்கில் வராதான். இப்படிப்பட்ட பகவானை வழிபடாதவனுடைய நிலைமை இப்படி தான் போகும் வாழ்க்கை. கடைசியில் உறவினர்களால் சூழப்பட்டிருப்பான். ஆனால் பகவத் தூதர்களால் சூழப்பட்ட அஜாமலுக்கு மாதிரியும் ஒரு மரணம் வரும், அஜாமலுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். விஷ்ணு தூதர்களால் சூழப்பட்டான். பகவான் நாமத்தை சொல்ல மாட்டான். அவன் நாராயணன் சொன்னான். கடைசி காலத்தில் இவன் காலம் முழுதும் கடைசியில் நான் பிள்ளைகளை நினச்சானா, பிள்ளைகளை வந்துட்டானா, பேரன் வந்துட்டானா, பேத்தி வந்துட்டானா, அவளை பார்த்துக்கினே அந்த சமயத்தில் நாமனமாக சொல்கிறேன்னா நல்லா நீங்கள் வந்து கண்ணு எங்கேயோ சொருகிட்டு போதான், உடம்பு கொதிக்குது, மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குது, இதெல்லாம் பேசுகிறான். ஒரு ராமநாமா சொல்ல முடியல பாருங்கள். இவ்வளோ பேச்சு பேசுகிறவன் ஒரு ராமநாமா சொல்ல முடியல அந்த காலத்தில். அதான் சொல்ல காலபாஷ வசம் கதா, மரணம் இவனுக்கு எங்கள் ஊர் வான்னு அழைக்கும் போது இவனுக்கு எப்படி அவன் நாக்கில் ராமநாமா வரும் அப்படின்றார். மற்றதெல்லாம் பேசுவான், ஆனால் ராமநாமா சொல்ல மாட்டான். அதான் சொல்கிறார், வாச்சியமானோ அபிநப்ரூத காலபாஷ வசம் கதா ஏவம் ஸ்வகுடும்ப பரணே
வியாபாரத ஆத்மா அஜிதேந்திரியா, இப்படி இந்திரியங்களை ஜெயிக்காமல் குடும்பத்திலேயே உழந்து கொண்டு கட்சியில் அந்த குடும்பம் அந்த வீட்டிலேயே மரணம் அடைகின்றான் அவன் அப்படின்னு சொல்கிறார். மிரியதே ருததாம் ஸ்வானம் ஒரு வேதனையஸ்ததிகி, அவர் செத்து போன பிறகு தன்னை சார்ந்தவர்கள் எல்லாரும் அழுகிறார்கள். சில பேர் சுயநலவாதிகளாக அழுகிறார்கள், பல விதத்தில் அழுவாங்க, பல காரணத்துக்கு அழுவாங்க, அது வேறு விஷயம். அப்படியே அழகிறாங்க, உண்மையான பிரேமையோடு அழுகிறவங்க சில பேர். ஓகே, அப்போ என்ன பண்ண, யமதூதர்கள் வந்து அவன் யமதூதர்களை பார்த்த உடனே அந்த மூச்சு இழுக்கிறதுல அந்த யமதூதர்களுக்கு இவனுக்கு நடக்கிற அந்த ஜீவனுக்கு நடக்கிற போராட்டமாக அது. நான் வரமாட்டேன்றான், அவன் நான் வாடான்றான். அப்படி யமதூதர்கள் பிடிச்சி இழுப்பாங்களாம் அவனுடைய உயிரை. பிடிச்சி இழுக்கும்போது அந்த யமதூதர்களை பார்த்தோன்னா யமதூதர்கள் வந்து அன்பா, வா ராஜா வாப்பா நம்ம எவ்வளவுத்துக்கு போகலாம் அப்படின்னு அன்பாக வந்து கூப்பிடுவாங்களா. அதிபாஷனை கடுபீஷனை யம கிங்கரி படலே அப்படின்ட்டு ஆதிசங்கரர் சொல்கிறார் இல்லையா. அதிபாஷனை அடி வெட்டு குத்து புடி அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மிரட்டுவாங்களாம். அவங்க மிரட்டுற அந்த அந்த கர்ஜனை, அந்த அதட்டத்துலேயே அவன் மலமூத்திரம் போயிடுவான் படுக்கையிலேயே. நம்ம சாகிற நேரத்தில் மலமூத்திரம் போகிறத நம்ம பார்த்துருப்போம். அது எதனாலன்னா இந்த பாகவத்தில் கபில வாசுதேவர் சொல்கிற மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் பகவான் சொல்கிற வார்த்தைகள், அதனால் இதெல்லாம் பொய் கிடையாது. அப்படின்னா மலமூத்திரத்தை விசர்ஜனை பண்ணுவானோ அவர்கள் அதட்டத்துலேருந்து. அதான் சொல்கிறேன், யமதூதோ ததா பிராப்தோ பீமோ சர்வசெக்ஷனோ, பயங்கரமான ரூபமுடையவர்களாக இருப்பாங்களாம். சர்வசெக்ஷனோ, அப்படி கண்ணெல்லாம் பார்த்தா சிவந்த கண்கள், அப்படி பல்லு தெட்டிப்பற்களோட, அப்படி குத்திட்ட ரோமங்களோட, கண்ணன் கரையல்னு அப்படி யமதூதர்கள் வந்து சொல்ல திருஷ்பா திரஸ்த ஹிருதயா, அப்படின்னா இருதயமே வெடிச்சு போயிடுமா அவர்கள் அதட்டத்தை பார்த்தா. அவளை பார்த்த உடனே இவனுக்கு இருதயம் ஹார்ட் அட்டாக் வந்துடும், அப்படி ஆகிடுமா சொல்கிறேன். அப்போ சக்குரன் மூத்திரம் விமுஞ்சதி, மலமூத்திரம் விசர்ஜனை பண்ணுவானா படுக்கையிலே, அப்படியே போயிடுமா. யாதனா தேக ஆவருத்திய பாசிர் பத்வா கலே பலாத்து நயதோ தீர்க்க மத்வானம் தண்டியம் ராஜபடாயதா, அப்படிப்பட்ட அவர்களே அவனுடைய ஜீவாத்மாவை அப்படியே அபகரிச்சுட்டு அந்த யாதனா தேகத்தை, அதாவது அதனுடைய அந்த பிரேத சரீரத்தை அழைத்து கொண்டு போவார்கள். பிரேத சரீரம்னா இந்த உடம்புல ஸ்தூல உடம்பு பஞ்சபூதம சௌரியம் அப்படி அதெல்லாம் செத்துட்டான் அவன் ஸ்தூல சரீரம் விட்டுட்டான். ஆனால் அந்த ஆத்மாவை ஜீவாத்மாவை அபகரிச்சுன்னு போவாங்களாம். யார்? யமதூதர்கள். எப்படி அந்த ஜீவாத்மா சூட்ச்ம சரீரத்தோடு தான் போகுது அந்த ஜீவாத்மா, அப்போ தான் தண்டனைகள் கொடுக்க முடியும். யாதனா தேகம், அதுக்கு ஒரு தேகம் கொடுப்பாங்க. நரகத்தில் துன்பங்கள் அனுபவிக்கிறதும் ஒரு தேகம், அது யாதனா தேகம்னு பேர். அந்த யாதனா தேகத்து வந்து என்னென்னா அழியாது, ஆனால் வேதனைப்படும். அந்த யாதனா தேகத்தில் யாதனா தேக ஆவருத்திய பாஷேர் பத்வா கலே பலாத்து, அந்த பாசக்களால் கட்டி அந்த யாதனா தேகத்தை அவனுக்கு கொடுத்து, அந்த யாதனா தேகத்தில் இருப்பான். இப்போ வந்து ஸ்தூல தேகத்தில் இருக்க மாட்டான். ஸ்தூல தேகம் தான் விழுந்து கிடக்குது, செத்து போய் பணமாக கிடக்குது. அப்போ அந்த ஜீவாத்மா யாதனா தேகம், அதுதான் தண்டனைக்கு கொடுக்கக்கூடிய தேகம். அந்த தேகத்தை கொடுப்பாங்க. அந்த யாதனா தேகத்தை கட்டி போட்டு அந்த பாசக்கெல்லாம் கட்டி அழிச்சும் போவாங்களாம். நீண்ட தூரம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அழிச்சும் போவாங்களாம் நீண்ட தூரத்தை. நயதோ தீர்க்க மத்வானம் தண்டியம் ராஜபடாயதா, அப்படி நீண்ட தூரம் அவனை போகும்போதே நிறைய தண்டனைகள் அனுபவிச்சும் போவான். ஏன்னா மகாபாதங்களை செய்தான் இல்லையா. அதான் சொன்னேனே, பிற சொத்தை ஆசைப்பட்டான், பிற பொருள்லாம் ஆசைப்பட்டான், அதர்மங்கள் செய்தான், நிறைய பொய் சொல்கிறான், இப்படி குடும்பத்தை அப்படி காப்பாற்றினான் இல்லையா. எவ்வளோ அதர்மங்கள் செய்து, எவ்வளோ பொய்கள் சொல்லி, எவ்வளோ பாபங்கள் பண்ணி, ஓயாது பாபங்கள் செய்தான் இல்லையா. அதனால் இவனுக்கு என்னென்ன போகும்போதே தண்டனை கொடுத்தனே தான் போவாங்க. அப்படி அவனை என்ன பண்ணுவாங்களாம் சொல்கிறாருங்க, தயோர் நிர்பின்ன ஹிருதய தர்ஜனை ஜாதவே பதுகு, அப்படி அடி வெட்டு குத்து பிழை அப்படின்னு அவர் அதட்டத்துலேருந்தே இவனுக்கு நான் அப்படியே தோண்டு போயிடுவானா. அந்த வேதனை தாங்க முடியாதான், அப்படி காதை மண்டையை பிளக்கிற மாதிரி இருக்குமா. அந்த யாதனா தேகத்தில் இந்த துக்கங்கள்லாம் அனுபவிப்பானான். அதற்கு அந்த ஹிருதயம் பழந்து போயிடுமா. அப்படியே சொல்ல ஹிருதய தர்ஜனை ஜாதவே பதுகு பதிஸ்பபிர் பக்ஷமானஹா ஆர்தோ அகமஸ்வம் அனுஸ்மரன்னு. அப்போ வழியில் என்னென்னா நாய்கள்லாம், அந்த நரகத்தில் உள்ள நாய்கள்லாம் கடிக்குமா, அவனை கடித்து குடல்லாம் பிடுங்குமா அவனை. அதே சமயத்தில் கழுகுகள்லாம் அவனுடைய கண்களை பிடுங்குமா, அவனை குத்தி எடுக்குமா. அப்படியே அந்த வேதனைகள்லாம் ஒரு பக்கம் நாய்கள் பிடுங்கும், கழுகுகள் பிடுங்கி எடுக்கும் அவனை. இந்த இதில் பதிகி அப்படி வழியில் ஸ்வபீர் பக்ஷமானக ஆர்த்தோ அகம ஸ்வாம் அனுஸ்மரன்னு ஸ்வபீர் பக்ஷமானக, அப்படி நாய்களால் பட்சிக்கப்படுக்கணும் இப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ சுத்ரு பரிதோ அர்க்க தவானலா நிலைகி சந்தப்பியமான பதிகி தப்த வாழுகே. அவன் போகிற பாதை எப்படி இருக்குமானா சுடு மணல்களால் கொதிக்குமா. அந்த சுடு மணல்கள்லேயே தரன்னு வெளிச்சின்னு போவாங்களாம். அந்த சுடு மணல் கொதிக்கிற மணலில் அவனை கட்டி இழுத்து போவாங்களாம். அது மட்டும் இல்லை, ஆகாசத்தில் பார்த்தா சூரியன் பார்த்தா அவன் தலைமையிலே காயுமா, அவ்வளோ எரியுமா உடம்பு. அந்த எரியிற உடம்புக்கு வந்து கொஞ்சம் அங்கே ரிலாக்ஸ், கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்குதுன்னு தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி குடிக்கிறது கூட டைம் கிடையாது. அவனை தரன்னு வெளிச்சுன்னு போகிறாங்க இல்லையா.
தண்ணி குடிக்கிறதுக்கோ அல்லது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ அவனை விட மாட்டாங்களாம். அப்படி தரன்னு யமஸ்ய கருணா நாஸ்தி, கருணையற்றவர்களாக அப்படி அழைச்சின்னு போவாங்களாம். இப்படி சொல்கிற சுத்ரட் பரீதோ அர்க்க தவா அக்னா அனலா அணிலகி, அப்படி காற்று வேறு வீசும். அந்த சுடுமணலில் அந்த நல்ல வெயில் காயிற நேரத்தில் காற்று வச்சுன்னா அந்த அனல் காற்று அடித்தோன்னா எப்படி இருக்கும், உடம்புலாம் எரியும், அந்த தகிக்கப்படுவானா. அவ்வளோ அவஸ்தைகள் மூலமாக அந்த நரக இதெல்லாம் சொல்லும்போது பயமாக இருக்குல்ல. அப்போது கிருஷ்ண பக்தி இன்னிலிருந்து நம்ம நிறைய நாமா சொல்லுவோம், நிறைய பாகவதம் படிப்போம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த துன்பங்கள்லாம் கிடையாது. ஆனால் இது யார் இது போல் பக்தி பண்ணாதவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ சுத்ருட் பரிதோ அர்க்க தவா அணிலைகி, அனலன்னா நெருப்பு, அணிலைன்னா காற்று. அந்த வெப்ப காற்றானது உடம்பு எரிக்குமா. அப்படி அழிச்சு போவாங்களாம். பாசக்கரில் போட்டு தரதரம் வலிச்சுன்னு போவாங்களாம். தரதரம் வச்சு போனால் சந்தப்பியமானி தப்த வாழுகை அந்த சுடு மணலில் அப்படி அழிச்சு போவாங்களாம். கிருச்சேன பிருஷ்டே கஷையா அச்ச தாடிதா, அப்படி முள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சாட்டை இருக்குமா, அது முள்ளாக இருக்குமா, அது உடம்பை வாரம் எடுத்துக்குமா. அப்படி அதில் அடிப்பாங்களாம் உடம்புல, இந்த யாதனா தேகத்தில். அந்த அடி தாங்க முடியாமல் துடிப்பானா. அப்படியே கிருஷ்ணேன பிருஷ்ட கசையே, முதுகில் அடிப்பாங்க. பிருஷ்ட கசையா தாடிதா சலத்து அசக்தோ அபி நிரசமோதகே. அப்பா கொஞ்சம் அடிக்கிறது நிறுத்துப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டான். அப்போ அவனுக்கு தங்கும் இடம் இல்லாதவனாகவும் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாதவனாகவும் அப்படி வறண்டு போன நிலையில் அவனை அழைத்து கொண்டு போவார்கள் யமலோகத்துக்கு அப்படின்னு சொல்கிறார். தத்திர பரிசாந்தகோ, அங்கங்கே மூச்சடைந்து விழுந்துருவானா. இவங்களை தரன்னு வெளிச்சும் போகிறாங்க, அங்கே மூச்சடைந்து இவனால் நடக்க முடியல, டக்குன்னு அப்படியே விழுந்துருவானா. அதெல்லாம் முடியாது. தரதரன்னு அப்படியே அந்த யமத்திற்கு அப்படியே தரதரன்னு வெளிச்சுன்னு போயினே இருப்பாங்க. நீ நடக்கலையோ ஓடியாரலையோ அதெல்லாம் தேவையில்லை, அப்படியே தரதரன்னு வெளிச்சுன்னு போவாங்க. உடம்பெல்லாம் தேஞ்சி போவோம். அவ்வளோ அவஸ்தையில் அந்த சுடுமணலில் அப்படி அழிச்சும் போவாங்களாம். சொல்ல தத்திர பரிசாந்தோ மூச்சதாக அங்கங்கே மூச்சடைந்து வந்துடுவானா. புனருத்திதாக மறுபடியும் எழுந்து போனான். பதா பாபியசா நீதஸ் தமசா யமசாதனம். அப்புறம் யமலோகத்தில் போய் அந்த பாபிகளுக்கு எந்த நரகங்களோ அந்த நரகங்களை போட்டு வாட்டி எடுப்பாங்களாம். அப்பா 99,000 யோஜனானாம் சகஸ்ராணி நவதிம் நவசாத்மனः திரிபிர் முகூர்த்தை துவாபியாம் வா நீதா பிராப்னோதி யாதனாக. 99,000 மைல்களை 2-3 முகூர்த்தத்துக்குள்ளே, ஒரு முகூர்த்தம் 1.5 மணி நேரம், அப்போ 2-3 முகூர்த்தம்னா ஒரு 4.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த 99,000 மைலை கடக்க வைப்பாங்களாம். 99,000 மைலை 2 மணி நேரம் அப்படி ஃபாஸ்ட்டாக அவனை ஆயுஷம் போவாங்களாம். அவங்க எங்கே அவன் ரெஸ்ட் எடுக்க முடியும். அவங்க தண்ணி குடித்த நேரம் இந்த ஆள் தான் நடக்கல ஓடியாரு இல்லை, தரதான் வெளிச்சு போயிட்டே இருப்பாங்க. அந்த சுடு மணல், இந்த சூரியன் எரிக்கும், காற்று வீசும், அப்படின்னு சொல்கிற சாட்டையினால் அடிச்சுன்னு போவாங்க. முள் கொம்பு வாராக இருக்கும். நாய்கள்லாம் பட்சிக்கும், கழுகுகள்லாம் இவனை கொத்தி குதிரமா. அப்படிப்பட்ட குடல்கள்லாம் பிடுங்கி எடுக்குமா. இப்படியாப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு போவான் அவன். யோஜனானம் சகர்ஷாணி நவதிம் நவசாத்மனः திரிபிர் முகூர்த்தை துவாப்பியாம் பா நீத பிராப்னோதி யாதனாக. அப்படி 99,000 மைலை 2-3 முகூர்த்தத்தில் அப்படி அழிச்சும் போவாங்களாம். ஆதிபனம் ஸ்வகாத்ரானாம் வேஷ்டயித்துல் முகாதிபிகி. எதுக்கான நம்ம வைராக்கியம் உண்டாகத்தான் இதெல்லாம் சொல்கிறாங்க, அதனால் கேட்போம். அப்போது அங்கே போய் யாதனா தேகத்தில் வெக்கால் பொரியெல்லாம் போட்டு அவனை மூடி எரிப்பாங்களாம். அப்படியே அவனை அந்த வெக்கால் பொறி போட்டு அப்படியே அவனை எரிப்பாங்க. ஏன்டா என் உடம்பு தான் அங்கே எரிப்பாங்களே வீட்டில், இங்கே ஏன்டா எரிக்கிறீன்னு. இந்த யாதனா தேகத்தில் நீ எரிஞ்சு சாம்பலாந்து நான் பார்த்து ரசிக்கணும். யார் யமதூதர்கள். அதனால் நல்ல வெக்கால் பொரியெல்லாம் போட்டு இவனை எரிப்பாங்களாம். அதில் எரிஞ்சுட்டு இருப்பானா, ஆனால் சாக மாட்டானா. அந்த எரிச்சல் அனுபவிச்சுன்னு இருப்பானா. அதான் சொல்கிறார். ஆதிபனம் ஸ்வகாத்ரானம், காத்திரனா உடம்பு, ஆதிபனம் ஸ்வகாத்ரானம் வேஷ்டயித்வால் உள்முகாதிபிகி ஆத்ம மாம்சாதனம் குவாவி ஸ்வகிருத்தம் பரதோ அபிவா. தன்னுடைய உடம்பை துண்டாக வெட்டுவாங்களாம். அந்த உடம்பை துண்டாக வெட்டி அந்த மாம்சத்தை இவனே கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்களாம். இந்த யாதனா தேகத்தில் அவன் உடம்பை வெட்டி அந்த உடம்பு மாம்சத்தை இவனை சாப்பிட சொல்லுவாங்களாம். இப்படிப்பட்ட நரகங்கள்லாம் இருக்குது. இல்லை இவன் வெட்ட மாட்டேன்னு சொன்னால் இன்னொரு யமதூதன் நீ வெட்டுப்பா அப்படி சொல்லி இன்னொருத்தர் மூலமாக வெட்ட வச்சு அவன் உடம்பை வெட்டி அந்த மாம்சத்தை சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிடலன்னா அடிப்பாங்க கடுமையான. அந்த மாம்சத்தை அவன் சாப்பிட்ணும். இவன் உடம்பை வெட்டி இவனே அந்த மாம்சத்தை சாப்பிட்ணுமா. சொல்கிறார். ஆத்ம மாம்சாதனம் விகாபி ஸ்வகிருத்தம் பரதோபிவா ஜீவதச்சா ஜீவதச்சா அந்திராப்யுத்தாரக ஸ்வகிருத்ரை யமசாதனைகே. அப்போ நாய் கழுகு போன்றவைகள்லாம் அவன் குடலை பிடுங்கி எடுக்குமா. இவையெல்லாம் பட்சிக்கப்படுமா. அவள் குடலெல்லாம் பிடுங்கி எடுக்க நாய்கள்லாம் வச்சுருக்காங்களே யமதூதர்கள், கழுகுகள்லாம், அவைகள்லாம் குத்தி பிடுங்கி எடுக்குமா இவனை.
அதில் சர்ப விருச்சிக தம்சாத்தியை தசத்விஷ்ட ஆத்மவைசம். அங்கே வந்து என்னென்னா தேள்கள்லாம் கடித்து பிடுங்கி எடுக்குமா, சர்ப்பம் பாம்பெல்லாம் கடிக்குமா, தேள்கள் கடிக்குமா, காட்டிக்கெல்லாம் அவைகள்லாம் கடிக்க விடுவாங்களாம் அந்த உடம்பெல்லாம், அப்படியே துண்டு துண்டாக கடித்து எடுத்துருமா அப்படியே. கிருந்தனம் அதே போல் இவனை துண்டு துண்டாக வெட்டுவாங்களாம், இவன் கண் முன்னாடியே கையை காலெலாம் வெட்டுவாங்களாம். அப்பா போதும் 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 வேணாம், இதுக்கு மேலே சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இதை கேட்டால் நரக யாதனைகள் கிடையாது நமக்கு. இதை கேட்டாவே இது வந்து புராணந்தரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நரக யாதனையில் கேட்டால் நரக யாதனை நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம். பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லியிருக்கார், இது புராணந்தரங்கள் சொல்லியிருக்கு. இந்த நரக யாதனை கேட்டால் அம்மா உனக்கோ உன்னுடைய கதையை கேட்டவங்களுக்கோ இந்த நரக யாதனை கிடையாதுமா, இப்படி பகவானை வழிபடாமல் வாழ்க்கையை வருத்தமாக்குறானே அவர்களுக்கல்லவா, இந்த அசத்துக்களுக்கல்லவா இந்த நிலையில் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுபட்ட அசத்துக்கள் தானே இந்த நிலைமை ஏற்படும், பக்தர்களுக்கு கிடையாது. அது சொல்கிறாருங்க என்னெல்லாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்தினோம். கிருந்தனம் ச அவயவசோ கஜாதிப்யோ பிதாபனம். யானையை விட்டு படுக்க வச்சு யானையை விட்டு மெதுகி வைப்பாங்களாம் நல்லா. எலும்புலாம் நுருங்கி போயிடுமா அப்படியே ஏன். அது பிறகு நான் மலையினுடைய உச்சியில் நிற்க வச்சு கீழே தள்ளுவாங்களாம். அப்போ தலைகீழே விழுந்து மண்டை உடஞ்சி போயிடுமா. பாதனம் கிரி சுருங்காப்பியோ ரோதனம் ச அம்புகர்த்தையோஹோ. கிணத்துல போட்டு இவனை அடைச்சிடுவாங்களாம். அந்த கிணத்துலேருந்து இவன் பசி தாகத்தில் வாட்டு எடுக்கப்படுவானா. குழியில் போய்ட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு நாத்தம் அடிக்கிற குழியில் போட்டு இவனை போட்டு மூடி வச்சுடுவாங்களாம். அதில் இருந்து இவன் கஷ்டப்படுவான். கிணறு அதான் சொல்கிறேன், ரோதனம் ச அம்புகர்த்தையோஹோ. அப்படி கிணறு குழியில் போட்டு அடைச்சிடுவாங்களாம். அப்போ யாஸ் தாமிஷ்டம் அந்த தாமிஷ்ஷா ரௌரவாத்தியாச்ச யாதனாக புங்க்தே நராவா நாரிவா மித சங்கேன நிர்மிதாக. தாமிஷ்டன்றதுன்னா கண்ணு தெரியாமல் போயிடுமா, சாரி இருட்டாயிடுமா. அந்த இருட்டில் தமிழை தள்ளி விட்ருவாங்க. அந்த தாமிஷ்டம் கண்ணு தெரியாமல் போயிடுமா அந்த இருட்டில். அந்த இடத்துல பயங்கரமான நரக வேதனைகள் அனுபவிப்பான். யாருன்னா தனக்கு உறவு இல்லாத இன்னொரு மனைவி இடத்துல போய் ஆசைப்படுறான், இன்னொரு பெண்ணிடத்தில் அவன் உறவு கொள்கிறான். அதே மாதிரி அந்த பெண்ணானவள் தன் கணவனை விட்டு இன்னொரு முறை தவறி இன்னொருத்தனிடத்தில் அவள் உறவு கொள்கிறாள் அப்படின்னா அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுமா. பயங்கரமான தண்டனை அவங்களுக்கு. அது இன்னொரு இடத்துல சொல்லிக்குது என்னென்னா, இரும்பு பொம்மையை இன்னொருத்தனுடைய மனைவி மேலே நீ ஆசைப்பட்டல, அந்த பெண் மேலே ஆசைப்பட்டல, உன் மனைவி இல்லாத உணர்த்து மேலே ஆசைப்பட்டல, அவளிடத்துல போய் நீ உறவு கொண்டாய் அல்லவா. அதனால் என்ன பண்ணாலும் ஒரு இரும்பு பெண் பொம்மையை செய்து வச்சு அது நல்லா காய்ச்சி நல்லா சுட காய்ச்சி அந்த இரும்பு பொம்மையை கட்டி ஆலிங்கனம் பண்ண சொல்லுவாங்களாம் ஒரு ஆணை. அதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து தன் கணவனை விட்டு இன்னொருத்தனோடு நீ சயனித்தாய் அல்லவா அப்படின்னு சொல்லி அவன் அதே மாதிரி ஒரு புருஷ பொம்மையை நல்ல இரும்பலால் காய்ச்சப்பட்ட புருஷ பொம்மையை அப்படியே இரும்பு வழியும் அந்தளவுக்கு சுட இருக்கக்கூடிய அந்த பொம்மையை போய் கட்டி ஆலிங்கனம் பண்ண சொல்லுவாங்களாம். அப்படி ஆலிங்கனம் பண்ணலன்னா ஒரு உதவாதிப்பாங்களாம், ஆட்டோமேட்டிக்காக போய் ஆலிங்கனம் பண்ணிப்பாலாம். அப்போ அந்த கணவனை ஆலிக்கும் போது சந்தோஷமாக இருந்தது இல்லையா, இந்த ஆலிங்கனம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த உடம்பை போய் கட்டி அந்த இரும்பு குழ இருக்கக்கூடிய அந்த இரும்பு காய்ச்சின இரும்பில் போய் கட்டி ஆலிங்கனம் பண்ண சொல்லுவாங்களாம். அப்போ எவ்வளோ துடிப்பாக பாரு. இதெல்லாம் யாதனா தேகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனைகள். முறை தவறி தன் மனைவி விட்டு வேறொரு மனைவிடத்தில் சயனித்தவன் அதே சமயத்தில் தன் கணவனை விட்டு வேறொரு புருஷனிடத்தில் சயனித்தவளுக்கு இந்த நிலைமை. அப்போ இரும்பு காய்ச்சின அந்த விக்கிரகத்தை அந்த ஆண் பொம்மையோ ஸ்திரீ பொம்மையோ கட்டி ஆலிங்கனம் பண்ண சொல்லுவாங்க. இந்த வேதனைகள்லாம் அவங்க அனுபவிப்பாங்களாம். இப்படி சொல்லப்படுகிறது. அதான் சொல்கிறார், யாஸ்தம் தாமிஷ்டம் அந்த தாமிஷ்டம் ரௌரவாத்தியாச்ச. ரௌரவன்ற ஒரு புழு இருக்குது. அந்த ரௌரவன்றது வந்து கொடுமையான ஒரு புழு. அதெல்லாம் வந்து என்னென்னா உடம்பை சல்லட கண்ணே ஆக்கிடும், அப்படி கடித்து துன்புறுத்தமாக. அப்படி ரௌரவன்ற ஒரு ஜந்து அது புக்தே நரோவா நாரிவா மிதோ சங்கேன நிர்மிதாக. அப்போ ஆணோ பெண்ணோ தப்பாக உறவு கொண்டவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படும் சொல்கிறது. அத்தைவ நரக ஸ்வர்க இதிமாத பிரசக்ஷதே. அப்போ நரகம் சொர்க்கம் லோகத்தில் இருக்கிறது இருக்கட்டும், இந்த உலகத்தில் நம்ம நரக துக்கங்களை அனுபவிக்கிறோமே, இந்த உலகத்தில் சொர்க்க சௌக்கியத்தை அனுபவிக்கிறோமே, அப்போ நரகம்ன்றது இந்த உலகத்திலேயே இருக்குமா அப்படின்னு சொல்கிறார். அத்தைவ நரக ஸ்வர்கே இதி மாத பிரசக்ஷதே யா யாதனா வை நரக்கியஸ்தா இஹா உபலட்சிதா. நரகத்தில் எந்த துக்கங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த உலகத்திலே காணப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறார். இப்படி யார் ஏவம் குடும்பம் பிப்ரான உதரம்பர ஏவச்சா தன் வயிற்றுப்பாட்டுக்காகவும் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் இப்படி அதர்மங்களை செய்கிறார்களோ, வயிற்றுப்பாடு குடும்பத்தை ரட்சித இப்படி அதர்மங்களை அதிகமாக செய்கிறார்களோ அவர்களாம் விசர்ஜ்ய உபயம் பிரேத்திய புங்க்தே தத் பலமித்ருஷம்.
அப்போது இந்த உலகத்தை விட்டு போன பிறகு புங்க்தே தத் பலம், அதனுடைய பலனாக, அந்த பாவத்தினுடைய பலனாக அவைகளை கட்டு சாதமாக எடுத்துகிட்டு போய் அந்த பாவத்தினுடைய பலமாக இவ்வளோ துன்பங்களை, இந்த நரக வேதனைகளை எல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் மதுபானம் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்னா, இரும்பை காய்ச்சி வாயில் ஊற்றுவாங்களாம். இரும்பை காய்ச்சி வாயில் ஊற்றுவாங்களாம். சாப்பிடு, மதுபானம் சாப்பிடும்போது நல்லா இருந்ததில்ல, இந்த சாப்பிட சொல்லி இரும்பை காய்ச்சி இல்லை. இதெல்லாம் பஞ்சமா பாதகங்களில் ஒன்று மதுபானம் சாப்பிட்றதுலாம். அவர்களுக்கெல்லாம் இது மாதிரி கதிலாம் இருக்குது. நான் நரக வேதனையில் பார்த்தா 5ஆம் ஸ்கந்தம் கடைசியில் பார்த்தா நம்ம இன்றைக்கி பாராயணம் பண்ணி முடித்தோம். அதில் இருக்குது அந்த நரக வேதனைகள்லாம். அப்படி இரும்பு காய்ச்சி ஊற்றுவாங்களாம். யார் நான் மதுபானம் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரிலாம் சொல்லியிருக்கு. இப்படி தன் வயிற்றுப்பாட்டுக்காகவும் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காகவும் இப்படி அறநூல் பண்ணுறவங்களுக்கு இந்த பலனை அனுபவிக்கிறான். ஏக பிரபத்தியதே துவாந்தம் ஹித்தேவ ஸ்வகலேவரம் குசலேதரம் வாதேயோ பூத துரோகேன யத் பிருதம் புண்ணியத்துக்கு புண்ணியத்தை காட்டிலும் அந்நியமான இந்த பாவம், புண்ணியத்துக்கு சம்மந்தம் இல்லாத இந்த பாவத்தையே கட்டுசோராக எடுத்துக்கொண்டு இவன் பண்ண பாவத்தை இவன் தான் அனுபவிக்கணும். இவனால் வளர்க்கப்பட்ட மனைவியோ குழந்தைகளோ இல்லை தன்னுடைய பிள்ளைகளோ இல்லாட்டி இந்த உடம்பு கூட வராதான். இந்த உடம்புக்காக இந்த வயிற்றுப்பாட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இவ்வளோ அநியாயங்கள் செய்தாங்க, அந்த உடம்பு கூட வராதான் உதவி செய்யறதுக்கு. எல்லாம் நன்றி கட்டத்தனமாக இந்த உடம்பு கூட நம்மளை நன்றி கட்டத்தனமாக விட்டுடும். எல்லாம் விட்டுடுவாங்க. அவரால் பண்ண முடியாது. இவன் தான் அந்த பாவத்தினுடைய பலனை தனியாக அனுபவிக்கிறான், கஷ்டங்களை அனுபவிக்கிறான்னு சொல்கிறாரு. ஏவம் குடும்பம் விப்ரான உதரம்பர ஏவவா விசுஜ்ய உபயம் பிரேத்திய புங்க்தே தத் பலம் வித்ருஷம். அவர்களையெல்லாம் தன்னால் காப்பாற்றப்பட்ட அந்த குடும்பத்திலெல்லாம் விட்டு தனி ஒருவனாக இவனே அந்த பலனை அனுபவிக்கின்றான் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். ஆனால் இப்படிலாம் அவன் நரக வேதனையெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் என்னென்னா அதஸ்தான் நரலோகஸ்ய யாதநாதைய கிரமசா சமணுக்கிரம்ய புனர் அத்ரா பிரஜேத் சுச்சிஹி. அப்போ இவனுக்கு பல விதமான நரகங்கள்லாம் நான் சொன்னேன் இல்லையா. இப்போ இதெல்லாம் 28 நரகங்கள் சொல்லியிருக்கோம். இன்னும் எத்தனையோ நரகங்கள், 100கணக்கான நரகங்கள் இருக்குது. அதெல்லாம் வேணால் கருட புராணத்தில் போய் படிச்சுக்கலாம். ஆனால் நரக வேதனைகள் இதில் கொஞ்சமாக சொல்லியிருக்கு கபில உபதேசத்தில். நீ 5ஆம் ஸ்கந்தத்தில் நரக வர்ணனை தனியாக இருக்குது, கடைசி அத்தியாயம் 5ஆவது. அதை போனால் 28 நரகங்களை பற்றி அப்படி வர்ணிச்சிருக்கு. அவ்வளோ நரகங்கள்லாம் ஒரு மனுஷன் அனுபவிக்கிறானா, அனுபவித்து அதனால் பாவம் தேஞ்சு அப்படி அப்புறமா என்ன பண்ணுறான், மறுபடியும் ஒரு நாயா பூனையா படிப்படியாக அந்த பரிணாம வளர்ச்சி மூலம் கிரமமாக ஒவ்வொரு பிறவியாக எடுத்து கடைசியில் மனுஷ பிறவியாக அவனுக்கு கிடைக்குதான். நரகத்தில் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள்லாம் அனுபவித்து அது பிறகு மற்ற தண்டனைகள்லாம் வந்து இவன் பிறவியின் மூலமாக துன்பங்கள் அனுபவிக்க வந்திருக்கு இல்லையா. எல்லாமே பிறவிலேயே துன்பங்கள் அனுபவிக்க முடியாது. சில தண்டனைகள்லாம் சில பாவங்களுக்கெல்லாம் நரகத்தில் தண்டனை கொடுத்தா தான் கடுமையாக கொடுக்க முடியும். அப்படின்னாலும் நரகத்தில் கொடுத்துட்டு அந்த நரகத்தில் பாவங்கள்லாம் தீர்ந்த உடனே நரகத்தில் அவன் கழிச்சு எத்தனை தண்டனை சுற்றியது அந்த நரகத்தில் தண்டனைகள் முடிஞ்ச உடனே அதனால் பாவம் கொஞ்சம் கழிஞ்சிடும். காய்ஞ்ச உடனே இனிமேல் பிறவிகள் மூலமாக அவன் பாவத்தை கழிக்கணும். அப்படின்னா அவனுக்கு நாய் பேய் பூனை ஏதாவது ஒரு பிறவி கொடுப்பாங்க. அந்த பிறவிகள் கொடுத்தனா அந்த பிறவிலேருந்து ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவி கொஞ்சம் நல்ல பிறவியாக அப்படியே ஒவ்வொரு பிறவிலையும் அந்த பாவத்தை கழித்து அந்த கர்மாவளை கழித்து அது பிறகு மறுபடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாகி அது பிறகு மனுஷ பிறவி அவன் நல்லா புண்ணியம் பண்ணியிருந்தானா மனுஷ பிறவி கிடைக்கும். அது பிறகு தான் இப்படி 84 கோடிக்கணக்கான ஜென்மங்களாக பல பிறவிகள் எடுத்து எத்தனையோ நரகத்தில் போய் அதில் பாவம் கழித்து அது பிறகு பிறவிகள் எடுத்து பிறவிகள் மூலமாக பாவங்களை கழித்து அது பிறகு தான் மனுஷ பிறவி கிடைக்குது. அதுதான் இங்கே சொல்கிறார். அதஸ்தான் நரலோகஸ்ய யாதனாதயா. அப்படி நரகம் முதலானவைகள் போய் அவர் கிரமமான மற்ற பிறவிகள் மூலமாக பாவங்கள் போய்க்கப்பட்டு சமணுக்கிரமிய புனர் ஆத்ரா ஜெஜத்து சுச்சிஹி. அவன் சுத்தமான பிறகு மறுபடியும் அதுதான் நரலோகஸ்ய மனுஷ பிறவி அவனுக்கு கிடைக்கின்றது. இப்படியாப்பட்ட நரகங்களாக இருக்காப்பா அப்படின்னா, அம்மா உனக்கோ உன்னுடைய கதையை கேட்டவங்களுக்கோ இந்த நரக வேதனை இல்லைம்மா. மனுஷ பிறவி தான் உயர்ந்த பிறவி. மனுஷ பிறவியில் தான் ஜென்ம கரையேற்ற முடியும்னு தெரிஞ்சு கூட ஒருத்தன் ஏமாந்து போகிறான் இல்லையா, அவனுக்கு தாம்மா இந்த நிலைமையெல்லாம் இந்த நரக வேதனைகள்லாம். உனக்கோ உன்னுடைய கதையை கேட்டவங்களுக்கோ இந்த நரக வேதனைகள் கிடையாதுமா அப்படின்ட்டு கபில வாசுதேவர் சொல்கிறார். அதனால் இந்த நரக வர்ணனைகள்லாம் வைராக்கியத்தை உண்டாக்கிறதுக்காக. அதனால் வாச்சியமானோ ந ப்ரூதோ
வாச்சியமானோ அப்படி ந ப்ரூதோ கால பாஷ வசங்கதா. ராமநாமா சொல்லுன்னு சொன்னால் கூட சொல்ல மாட்டான், பகவன் நாமா சொன்னா கூட சொல்ல மாட்டேன்றான்னு சொன்னால் கடைசியில் அவனுக்கு எந்த நிலைமை பற்றியா? அந்த நிலைமையில் கூட குடும்ப பாசத்தை விட முடியல. பேரன் வந்துட்டானா பிள்ளை வந்துட்டானா பார்க்குறானே தவிர கடைசி வரைக்கும் பகவானை நினைக்க மாட்டேன்றான் பற்றியா? இப்படி வாழ்நாளில் ஏமாந்து போகிறானே, அதுதான் இந்த அத்தியாயம் பூரா சொல்லப்படுது. நரக வேதனைகள் வைராக்கியம் உண்டாக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இன்னும் மேலே வைராக்கியம் உண்டாக்கிறதுக்காக கர்ப்பவாச துக்கங்கள்லாம் சொல்ல போகிறார். அது அடுத்த அத்தியாயத்தில் நம்ம கொஞ்சம் இப்போது டீட்டெயிலாக பார்க்குறோம் இல்லையா, கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்குறோம் இல்லையா, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த பகுதியில் கர்ப்பவாச துக்கங்களை பற்றிலாம் பார்க்கலாம். முடிஞ்சால் பார்க்கலாம், இல்லை அடுத்த நம்ம 4வது ஸ்கந்தத்துக்கு கூட போயிடலாம். இதோட என்னென்னா 3வது ஸ்கந்தம் பூர்த்தி அடையுது. ராம 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 ராம. ராம 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 ராம. ஏதோ நான் பாகவத்தில் இருக்கிறது தான் சொன்னேன். இந்த நிலமெல்லாம் நமக்கு கிடையாது, பாகவதம் படிக்கிறவங்களுக்கு கிடையாது, ராமநாமா சொல்கிறவங்களுக்கு கிடையாது, பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. சொல்கிறேன், இதெல்லாம் செய்யாமல் பகவத் பக்தி பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி வாழ்க்கையில் பகவத் பக்திக்கு வராமல் இப்படி ஏமாந்து போய் குடும்பத்திலேயே கிரகப்பிரதானம் அப்படி கிரகியாக இருக்கிறவங்க பற்றியா அப்படி பாவங்களை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு தான் இந்த நிலைமை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நான் பாகவத்தில் இதில் இருக்கிறது அப்படியே நான் சொல்லிட்டு வந்தேன். சில விஷயங்கள்லாம் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொன்னது, அனந்தராம தீட்சிதர் சொன்னது, இதெல்லாம் மகான்கள் சொன்னது விஷயம் தான் நாம் கூட சேர்த்து சொன்னோம். அதான் விஷயம். கூட சேர்த்து சொன்னால் இதில் இருக்கிறது தான் அது புரிகிற மாதிரி கொஞ்சம் எளிமையாக மகான்கள் சொன்னாங்க. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் அதை நான் சேர்த்து சொன்னேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்குது, இதே விஷயந்தான். அப்போது எவ்வளோ ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாம, நரகத்தில் எவ்வளோ வேதனை இல்லையா, அந்த இப்போது நரக வேதனை இந்த உலகத்துலேயே இருக்குது. இந்த உலகத்துலேயே நம்ம எவ்வளோ துன்பப்படுறோம், எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லையா, கண்ணு போயிடுது, கை போகுது, கால் போகுது, எவ்வளோ கஷ்டப்படுறான் போகிறேன், அதெல்லாம் நரக வேதனை தானே எல்லாம். அப்போது டக்குன்னு பார்த்தா சுடு எண்ணெயை காலில் ஊற்றிக்கிறான், அப்போது காலெலாம் அப்படியே கொப்பளிச்சு போகுது, அதெல்லாம் நரக வேதனை தானே. திடீர்னு பார்த்தா ஒரு சூளத்தினால் பார்த்தா கத்தி எடுத்து குத்திடுறான், அப்போ உடம்பு வேதனைப்படுறான், கத்தினால் குத்தப்படுகிறான், எத்தனையோ பிளேட்னால் கையை அரிஞ்சிக்கிறான், எவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த நரக வேதனைகளும் இந்த உலகத்துலேயே இருக்குது இல்லையா. அதே மாதிரி சொர்க்க சௌக்கியங்களும் இங்கே அனுபவிக்கிறோம். நாம் நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, நல்லா சுகபோகங்கள் அனுபவிக்கிறோம், அதையும் நம்ம இங்கே அனுபவிக்கிறோம். ரெண்டுமே இந்த உலகத்துலேயே இருக்குது. இந்த உலகத்துலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இறந்த பிறகு நரகலோகத்துலேயே நம்ம இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கோம். நம்மளில் அதான் சொல்கிறேன், இது போல் பக்திக்கு வராதவங்க கண்டிப்பாக இது நரக லோகத்துலேயே இந்த துன்பங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த உலகத்துலேயே நம்ம அனுபவிக்கிறோன்னா பிறவி கிரமமாக நாய், பன்றி போன்ற இவங்க கிரமம் மூலமாக அந்த பாவத்தை கழிப்பதற்காக பல துன்பங்களை அனுபவிக்கிறோம். அந்த பாவம் தெரிஞ்சு கடைசியில் மனுஷ பிறவி படுக்கிறோம். அந்த மனுஷ பிறவிலே நம்ம எவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சிருந்தா இப்போ சுத்தமாக மனுஷ பிறவி கழிச்சிக்கிறோம். அந்த மனுஷ துன்பத்துலேயே அந்த மனுஷ பிறவிலே நம்ம எவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறோம். அப்போ எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இதெல்லாம் பகவான் கழிக்கிறான். அதனால தான் பகவான் சில விஷயத்தை நம்ம கையிலேருந்து பிடுங்குறான்னா அது நல்லதுக்குன்னு நினச்சிக்கும். அப்பா தப்பிச்சிடா, அப்பா இந்த சம்சாரத்தில் தப்பிச்சிக்க எப்படியா, அது கிருஷ்ண பக்திக்கு வாடாப்பான்னு வைராக்கியத்தை உண்டாகிறதுக்காக தான். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் மீண்டும் மீண்டும் அந்த பொருளுக்காகவே ஆசைப்படுறான். அதை எதை எழுந்தமோ அதை அடையத்து தான் ஆசைப்படுறான், முயற்சி பண்ணுறான்னு தவிர பகவத் வைராக்கியம் அடையிறது இல்லை. இன்னும் நிர்வேத அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன சொல்கிறது அது, தத்ராப்பி அஜாத நிர்வேதோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ கூட அவன் வைராக்கியம் அடையிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் எப்படியோ அப்படியே நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி வந்துட்டேன். யார் சூழ்நிலை எப்படி இருக்குதோ அப்படி புரிஞ்சுங்க, அவ்வளோதான். நம்ம மொத்தம் கிருஷ்ணநாமம் சொல்லணும், பகவன் நாமம் சொல்லணும், ராமராமான்னு சொல்லணும், பாகவதம் படிக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ விஷயங்கள் வெளியே வருது பாருங்கள். சரி, ராம 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 ராம. அதனால் நம்ம பகவன் நாமா சொன்னாவே இந்த யமனும் யமத்துவத்தோடு கண்ணில் பார்க்க மாட்டாங்க. அதுதான் 6வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில் அஜாமல பாக்கியத்தில் சொல்லப்படுகிறது. ராம 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 ராம. கிருஷ்ண பக்தியை விட வேறு எதுங்க நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. கண்டிப்பாக அது பண்ணணும். இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் பரவாயில்ல, நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதனால் மேலே மேலே நம்ம பகவத் விஷயத்தை அப்படி பாகவதமே நிறைய அனுபவிக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது, படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம். ராம 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 ராம. சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम.
श्रीमद् भागवत भगवान की जय, राधे कृष्ण भगवान की जय, श्री प्रेमचंद्र सतगुरु महाराज की जय, साधु मंडली की जय। राम 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 राम